நினைச்சுக்கோங்க. நான் அதுவாகவே ஆகிவிட்டேன். எப்படி பிரம்மா பாபா அந்த ஒரு சிறப்பு தன்மையின் சொரூபமாக இருந்தாரோ அதே போல நான் ஆத்மா அதுவாக ஆகிவிட்டேன். என் தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டேன் அப்படின்னு ஒரு நிமிடம் நாம இதை நினைவு செய்யலாம். ஓம் சாந்தி. ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இஃப் பாசிபிள், யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ நீங்க உங்க வீடியோல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களை பார்த்துட்டே தந்தைக்கு சமமான புன்னகை நிறைந்த அந்த முகங்களை பார்த்துக்கிட்டே வகுப்பெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம புதுசா எதையும் சொல்ல போறதில்ல, ஜஸ்ட் இன்டராக்ஷன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ஷேர் பண்ண போறீங்க, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஓகே, இப்போ ஒரு மாதம் அவ்யக்த மாதம், அதாவது ஜான்வரி 1 இருந்து ஜான்வரி 21 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய முயற்சிகள் நீங்க பண்ணியிருப்பீங்க. பிரம்மா பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாவே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போ ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி ஒரு 15 சிறப்பு தன்மைகள் கம்ப்ளீட் ஆயிடுது. இன்னும் மீதம் ஐ திங்க் ஒரு 10 கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ எவ்வளவு முடியுமோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி குயிக்கா உங்களுக்கு, அதாவது இந்த 21 டேஸ்ல பிரம்மா பாபாவை பத்தின கேள்விப்பட்ட அநேக விஷயங்கள்ல உங்களுக்கு டச்சான ஒரு விஷயம், அதுல நீங்க கத்துக்கிட்ட ஒரு குணம், ஸோ நீங்க ஷேர் பண்ணலாம். அதர்வைஸ் சாட்லையும் போடலாம். ஸோ ஷேர் பண்ணும்போது ரொம்பவுமே சுருக்கமா நச்சுன்னு ஒரு 10 செகண்ட்ஸ்ல நாம பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு மாதமாக நாம கேட்ட விஷயங்கள்ல பிரம்மா பாபாவை பற்றி உங்களது மனதை தொட்ட ஒரு விஷயம், அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு குணம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. சொல்லுங்க. பிரம்ம பாபா சத்தியமா இருந்தார். ஓகே, அதுல அந்த பட்டியல நான் கேட்டது, அந்த ஏஞ்சலோ பட்டி, அதுல கேட்டது அவங்க பிரம்மகுமாரியே சொல்லி கொடுக்குறாங்களாம். வீட்டு அங்க சென்டருக்கு போய்க்கல போய் சொல்லி போட்டு வர சொல்லி, அந்த வீட்டுல எதிர்கொள் இருக்குந்தானே. சோ சத்தியம் அப்படிங்கறத நீங்க கத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ வசந்தினி முகர்ஜி. நெக்ஸ்ட். ஓம் சாந்தி சிஸ்டர். நான் சொல்லுங்க. பிரம்ம பாபாவை கொலை செய்ய வரைக்க அவற்றை தவற மன்னிச்சு விட்டது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாயும் இதாயும் இருந்தது. ஓம் சாந்தி. அதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? எந்த குணத்தை கத்துக்கிட்டீங்க? மன்னித்தல். வெரி குட். ஓகே, சத்தியம் மற்றும் மன்னித்தல். தென் சாட்ல கூட நீங்க ஆன்சர் பண்ணணும்னா தாராளமா சாட்லயும் ஆன்சர் பண்ணலாம். தென் வேற யார் சொல்லுங்க. சகிப்பு தன்மை இருக்கு, அவருக்கு சகிப்பு தன்மை இருக்கு. சகிப்பு தன்மை பிரம்மா பாபாவிற்கு இருக்கு. சோ நீங்க அந்த சகிப்பு தன்மையை கத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. தென் ராஜேஸ்வரி மாத்துச்சி. குழந்தைகள்கிட்ட அவருக்கு அந்த நம்பிக்கையும் உறுதியும் சிறிதளவு கூட அவர்கிட்ட தளர. சோ தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகள், கடைசி குழந்தையா இருந்தா கூட பாபா கிட்ட நம்பிக்கை இருந்தது அந்த குழந்தை மேல. சோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிற குணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவர் என்ன நடந்தாலுமே எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பு, மேல இருக்கிறவர் தான் பொறுப்புண்டு தன்னில எதுவுமே இல்லையே, அவர் தான் எல்லாமே செய்விக்கிறார் என்ற ஒரு 100% அந்த நம்பிக்கையில இருந்தார். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அதுல இருந்து நீங்க என்ன குணம் எடுத்துக்கிறீங்க?
அதான் பாபாவை முழுமையா அந்த நம்புற தன்மை எல்லாமே ம். கடவுள் தான் எங்களை வச்சு செய்விக்கிறார். அவர் ம். சொல்றதைத்தான் நான் செய்யறேன் என்றது கீழ்ப்படிவு ம். தன்மை. ஓகே. பாபா சொல்றார், நான் செய்யறேன். அங்க என்ன வந்துருது அப்படின்னா, சமர்ப்பணம் அனைத்தையும் ஃபுல்லா என்னோட தாட்ஸ கூட அவருக்கு நான் ஒப்படைச்சிட்டேன். சமர்ப்பணம், அர்ப்பணம் அப்படிங்கிற குணம் வந்துடுது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். தியாகம் என்றதான் சொல்றதுக்கு நான் வலிக்கிட்டேன் நான் சிஸ்டர். தியாகம் என்றது தியாகம். ரெண்டேக்குல அவர் ஈவன் தன்னுடைய மகனை கூடி அவருக்கு அந்த இதை கேக்குள்ள இன்னும் கேட்கல சொல்லிட்டாரு. என்னட்ட ஒன்றுமில்ல போய் அங்கே கேட்க சொல்லி அந்த அந்த தியாக குணம் ஈக்குவலா எல்லாரையும் பாக்குற அந்த தன்மை. ஓகே. சோ சாட்ல கூட 2 ஆன்சர் வந்திருக்கு. ஒண்ணு, பிரம்மா பாபா ஈக்குவலா எல்லாரையுமே ட்ரீட் பண்ணாரு. சோ அந்த ஒரு ஈக்குவாலிட்டிய கத்துக்கிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து நிமித்தம் அப்படிங்கிற அந்த உணர்வு, நான் ஐ திங்க் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ நான் வந்து ஒரு கருவி அப்படிங்கறத கத்துக்கிட்டாங்க. ஓகே. கடைப்பற்ற தன்மை. ஓகே, பிரம்மா பாபா அப்படி இருந்தாரு. அதுல இருந்து நான் எடுத்துக்கொண்ட குணம். ஓகே ஓகே, கலைப்பற்றவர். தென் வேற அனைவரிலும் நல்லாசியல் தூய எண்ணங்களை கொண்டிருந்தபடியே நாங்கள் அதை செய்யலாம். அனைவரிலும் நல்லாசியலையும் தூய எண்ணங்களையும் கொண்டிருக்கிறது. சோ அனைவர் மீதும் நீங்க வந்து சுபமான பாவனைகள், நல்ல ஆசைகள் வைக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஓம் சாந்தி. குழந்தைகளை முன்னிறுத்தி தான் பின்னுக்கு நின்று எல்லாத்தையும் செய்விக்கிற அந்த ஒரு உதாரண புருஷர். ஓகே, அதுல இருந்து நீங்க என்ன குணம் எடுத்துக்கிறீங்க? அந்த சிறப்புல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட குணம் என்ன? மற்ற தன்மை எல்லாருக்கும் கொடுக்க வேணும், அந்த பரோபகாரி என்ற தன்மை. அகங்காரம் இல்லை அப்படின்னா பணிவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிறருக்கு கொடுக்கணும், உதவும் மனப்பான்மை. குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட். வேற யாராவது? சிஸ்டர், அந்த பாபா சாணி தட்டிட்டு இருக்க வந்தவர் தான் காணாம போய் அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி புத்தி எந்த நேரமும் பாபாவோட கனெக்ஷனா இருக்கணும். நாங்க என்ன வேலை கை செய்துட்டு இருந்தாலும். இது லாஸ்ட் டைம் தீதியும் ஷேர் பண்ணி இருந்தவ, நீங்க என்னத்தையும் செய்யுங்க, புத்தி அவர்கிட்ட கொடுத்துட்டுருங்க. அப்ப எங்களுக்கு எதுவும் நெருங்க வந்தாலும் உடனே பாபா அதுக்கு பொறுப்பா இருப்பார். ஓகே. சோ இதுல நீங்க எந்த குணத்தை எடுத்துக்கிறீங்க? யோகம். யோகா தொடர்பு எப்பயும் அவரோட இருக்கணும். அதான் நிரந்தரமான நினைவு, நிரந்தரமான இடைவிடாத நிரந்தரமான யோகம். ஓம் சாந்தி. ஓகே ஓகே, தேங்க்யூ. சோ நாம வந்து இந்த மாதிரி தன்மையும் இருந்தது இல்ல பிரதர்? கம்பீரத்தன்மையா? கம்பீரத்தன்மை. ஓகே. அப்ப பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வகுப்புகள் வந்து நம்ம வந்து கேட்கிறோம் இல்லையா? பெரியவங்க நமக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய கதைகள், அனுபவங்கள், வகுப்புகள்ல நாம வந்து கேட்டுட்டே இருக்கோம். ஆனா நான் ஸ்பெஷலி பர்சனலி எனக்குள்ள நான் என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்னா, கேட்பதோடு மட்டும் இல்லாமல், ஏன்னா பிரம்மா பாபா ஹோல்சமா மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அவருக்குள்ள அனைத்து பண்புகள் இருந்தது, அனைத்து குணங்கள் இருந்தது, அனைத்து சிறப்புகளும் இருந்தது. எல்லாவற்றாலுமே அவர் நிரம்பிதான் வந்து இருந்தாரு இல்லையா? ஆனா நான் எனக்குள் எதை நிரப்பிக் கொள்ள போகிறேன்? ஏன்னா அத்தனையுமே நான் ஒரே டைம் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து டஃப்பா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் இந்த குணத்தை எனக்குள் கடைபிடிக்க போகின்றேன் அப்படின்னு ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் ஒவ்வொரு அனுபவங்கள்ல இருந்தும் ஒரு குணத்தை நாம எழுதி வச்சுக்கிட்டு அதை நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக அந்த குணத்தை நம்ம வந்து ஸ்வமானமா பிராக்டிஸ் பண்ணலாம். யோகால பாபா கிட்ட இருந்து அதை நம்ம ரிசீவ் பண்ணலாம். அதை சகாஷா நாம வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். தென் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயிற்சி செய்யலாம். அப்படி செய்யும் போது என்னவாகுது அப்படின்னா நமக்குள்ள என்னவாயிடுது? நாம் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக, அனைத்து சிறப்புகளும் நிறைந்தவர்களாக தந்தைக்கு சமமாக நம்ம ஆயிடுறோம். ஏன் அப்படின்னா பிரம்மா பாபா அதை தான் செஞ்சாரு. அப்போ பிரம்மா பாபாவின் சிறப்புகளை ஓகே எல்லாமே ரிவைஸ் பண்ணியாச்சு, எல்லா டாபிக்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து மேட்டர் கிடையவே கிடையாது. எனக்குள் நான் எவ்வளவு கொண்டு வந்தேன். எப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாக்கார முரளிகள்ல கேட்கும் போது பாபா சொல்லுவாரு, பாருங்க இந்த குளவி மாதிரி, குளவி என்ன பண்ணுது? குளவிய வந்து ஹிந்தில பிரம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிரம்மரி என்ன பண்ணுது? அந்த அளவுக்கு பிராமணர்கள் வந்து புத்திசாலிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? பிரம்மரி என்ன பண்ணுது? குளவி என்ன பண்ணுது?
ரீங்காரம் ரீங்காரம் பண்ணது. சோ குளவி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது என்ன? அங்க பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரு? இடைவிடாத முயற்சி. அப்ப அந்த குளவி அப்படிங்கிற அந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து பாபா என்ன பண்றாரு? இடைவிடாத முயற்சி. அது தன் இனத்தை சார்ந்த புழுவை குளவியாக மாற்றாத வரைக்கும் அது என்ன பண்றது இல்ல, அது விடுறதே கிடையாது. அது கண்டினியூவா அதற்கான முயற்சி செஞ்சுட்டே இருக்கு. அதே போல பாபா சொல்லுவாரு, அந்த கிளியை போல கேட்டதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பாம்பு சட்டையை உரிக்குது. அப்ப தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், ஒரு மலராக இருந்தாலும், ஒரு பறவையாக இருந்தாலும், ஒரு குருவியாக இருந்தாலும், பாபா என்ன பண்ணார் அப்படின்னா, தத்தாத்ரேயர் அப்படிங்கிற ரிஷியை போல பாபா சாக்ஷாத் தத்தாத்ரேயர் பிரம்மா பாபா அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தத்தாத்ரேயர் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர் தன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு விஷயங்கள் கிட்ட இருந்தும் குணங்களை அவர் கிரகித்து கொண்டே இருப்பாராம். அப்ப நாம அவரை பார்த்திருக்கோமோ இல்லையோ, இல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதன் சாட்சாத் ஸ்வரூபமாக பிரம்மா பாபா இருந்தாரு இல்லையா? ஒரு மழை துளி வருது, ஒரு கல்லு வருதுன்னா கல்லை பத்தி பாபா ஒண்ணு சொல்றாரு இல்லையா? அதே போல பாருங்க, ஒரு குகையை பாக்குறாரு, இல்ல ஒரு ஒளியை பாக்குறாரு, மேகத்தை பாக்குறாரு. நம்ம சாக்காரவாணியில நிறைய அந்த உருவகங்களை நம்ம கேட்டிருக்கலாம் இல்லையா? குழந்தை, ஈவன் பசுவையாவது சும்மா விடுறாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. பாபா என்ன சொல்றாரு? பசுவை போல குழந்தைகளை என்ன பண்ணணும்? பசுவை போல குழந்தைகள் என்ன பண்ணணும்னு பாபா சொல்லுவாரு? ஞானத்தை இதயம் இருக்கணும். வெரி குட், வெரி குட் இல்லையா? அந்த பசு எப்படி புல்லு சாப்பிடும்? அந்த புல் மேயும் போது அது என்ன பண்ணும்? ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே புல் மேய்ஞ்சிட்டு போயிடும். போயிட்டு அது ஒரு ஓரமா உட்கார்ந்து கம்முன்னு அது அசை போட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி நாம வகுப்புக்கு வர நேரத்துல, வகுப்பை கேட்கக்கூடிய நேரத்துல மிக ஆர்வத்தோட ஞான கருத்துக்களை நம்மளோட புத்தியில நிரப்பிக்கிட்டு நாம என்னவாயிடணும்? ஃபுல் டே நம்மளோட டெய்லி ஒர்க்ல இருக்கும்போது நல்லபடியாக அதை நாம சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல காலமாட்ட விட்டாரா? அதையும் பாபா விடல. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலிருந்து பாபா சிறப்பு தன்மைகளை எடுத்துக்கொண்டே இருந்தார். அப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நெக்ஸ்ட் சிவராத்திரி வருது. நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்லி ஒரு 20 days கிட்டத்தட்ட இருக்கு இல்லையா? 15th அன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரி செலிப்ரேட் பண்ண போறோம். ஏன்னா பிராமணர்களுக்கு கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே கிடையாது. பாபா ஒரு 2 weeks முன்னாடி அவ்யக்த முரளியில கூட சொல்லி இருந்தாரு, இந்த பிராமண வாழ்க்கை சங்கம யுகத்தின் ஒவ்வொரு தருணமும் கொண்டாட்டத்திற்கான நேரம். சங்கம யுகம் என்றாலே சந்திப்பு, என்றாலே திருவிழா. சோ ஒவ்வொரு நாளுமே நாம என்ன பண்ணணும்? கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். இப்ப அடுத்த கொண்டாட்டத்துக்காக நாம தயாராயிட்டோம். அப்போ இத்தனை நாள் இருக்கு, 20 நாள் இருக்கு. ஒரு பக்கம் சேவைக்கான திட்டங்கள் தீட்டப்படலாம், நமக்குன்னு சில சேவைகள் கொடுக்கப்படலாம். ஆனால் நான் ஆத்மா சிவ ஜெயந்தி விழாவை கொண்டாடும் பொழுது, சிவ ஜெயந்தி கொடியை ஏற்றும் பொழுது, நான் 20 நாள்ல 20 குணங்களை எனக்குள் தாரணை செய்து விட வேண்டும். அட்லீஸ்ட் 20 அந்த குணங்களை நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குணங்களை தாரணை செய்து பிரம்மா பாபாவிற்கு சமமாக சிறப்பு நிறைந்த ஆத்மா ஆகிவிடுவேன். இதுல நான் கவனம் வைப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க கை உயர்த்தலாம், இல்லைன்னா சாட்ல நீங்க எஸ் அப்படின்னு நீங்க ஆன்சர் போடலாம், சாட் பண்ணலாம். சோ நீங்க உங்க ஆன்சரை நீங்க போட்டுடுங்க. பண்ணுவோமா? யாரெல்லாம் பண்ண ரெடியா இருக்கீங்க? நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் குணங்களை கிரகித்து கொள்வேன். ஓகே. அந்த இதுல கூட கை உயர்த்துறதுக்கான ஒரு இமேஜ் இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா அப்படியே அது பாப்அப் ஆகும். குட் குட், தேங்க்யூ. ஸோ நீங்க சாட்ல கூட எஸ் அப்படின்னு நீங்க போடலாம். வெரி குட். ஸோ பாபா கொடி சிவபாபாவினுடைய அந்த புனிதமான கொடி பட்டொளி வீசி பறக்கும் பொழுது நம்ம எல்லாருமே எப்படி இருப்போம்? அந்த கிரணங்கள் எவ்வளவு அழகா இருக்கும்ல. அந்த டைம் நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவோம்? பாபா, நான் இந்த குணங்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டேன் பாபா, நான் கேட்க மட்டும் இல்ல, நான் கடைபிடித்து உங்களுக்கு சமமாக ஆயிட்டேன் பாபா அப்படிங்கிற சங்கல்பத்தோட நம்ம சிவராத்திரி கொண்டாடலாம். அப்ப இப்ப நாம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பிரம்மா பாபா எப்பொழுதும் ஏகாந்த விருப்பம் உடையவராக இருப்பதுடன் கூடவே அனைவருடனும் இனிமையாக பழகினார் இல்லையா? பிரம்மா பாபா அவருக்கான முயற்சியை தானாக எப்போதும் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஒரு முறை
ரீசெண்டா நான் சக்கரதாரி தீதிஜியோட ஒரு வகுப்பு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரமேஷ் பாயோட ஒரு அனுபவம் வந்து சொல்றாங்க. பாபா வந்து அடிக்கடி இந்த ரொம்ப வின்டரா இருக்குமா அவர் வந்து பாம்பேல வசிப்பார் இல்லையா, அப்ப வந்து அவர் பாம்பேக்காக போறதுக்காக அன்னைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஸோ ரமேஷ் பாய் வந்து வராரு. ரமேஷ் பாய் பாபாவை கூட்டிட்டு போறதுக்காக அன்னைக்கு அவர் வந்து இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு ரமேஷ் பாய் காலையில அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே அவருக்கு முழிப்பு வந்துருச்சு. அவர் எதுக்கோ எழுந்து போகும்போது பாபாவுடைய அறையில பிரம்மா பாபா 2 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்காரு. ரமேஷ் பாய் என்ன நினைச்சுக்கிட்டார் அப்படின்னா, ஓ பாபா வந்து ஏன் அவர் சீக்கிரம் கிளம்பணுங்கிறதுக்காக நேரம் தெரியாம இப்பவே எழுந்துட்டாரோ, பாபா ரொம்ப நாளா 2 மணிக்கு எழுந்திருக்கலாம், அது இவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்ப இவர் போய் ரமேஷ் பாய் வந்து போய் பாபா கிட்ட சொல்றாரு, பாபா நம்ம இன்னும் போகிறதுக்கு நேரம் இருக்கு, நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்க ஏன் இப்பவே எழுந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு வந்து ரொம்ப அன்பா பாபாட்ட வந்து கேக்குறாரு. அப்ப பாபா சொல்றாராம், குழந்தை நான் வந்து அதுக்காக எழுந்து உட்காரல, நான் எப்போ பகல் ஃபுல்லா காலையில இருந்து இரவு வரை சிவபாபா இந்த கருவியை பயன்படுத்திட்டே இருக்காரு, எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல எனக்காக முயற்சி செய்வதற்காக. அதனால இந்த நேரத்துல, இந்த அதிகாலை நேரத்துல சுயத்திற்கான முயற்சியை செய்வதற்காக நான் எழுந்து அமர்ந்திருக்கேன். நம்ம சேவை அதிகமாக இருக்கும் பொழுது, நிறைய நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும்போது, நம்மளோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும்போது, தனியாக சுய முயற்சிக்காக நான் தனியா யோகா பண்றேனா அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வியை வந்து கேட்டு பார்க்கலாம். அப்ப பிரம்மா பாபா எல்லாமே செஞ்சாரு. காலை முதல் இரவு வரை எங்க இருந்தெல்லாம் குழந்தைங்க வந்தாங்களோ எல்லாரையுமே அவர் வந்து சந்திச்சாரு, அவர் எல்லாரையுமே பார்த்தார். ஆனால் எவ்வளவு முடியுமோ அந்த அதிகாலை நேரம் மட்டும்தான் அவருக்கான நேரம். சோ அவர் தினசரி பிரம்மாவாக ஆவதற்கான அந்த ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, அனைவருக்காக அவர் நேரத்தை ஒதுக்கினாலும் சுயத்திற்காக தன்னை வளர்த்து கொள்வதிலையும் அவர் என்ன பண்ணாரு, நேரத்தை ஒதுக்குனாரு, சுய முயற்சிக்காக. அப்ப தினசரி அவர் என்ன பண்ணாரு, அந்த 2 மணிக்கு அதிகாலை நேரத்துல அவர் எழுந்து தியானம் செஞ்சார். அப்ப பாபா சொன்னாரு, எனக்காக இந்த டைம் தானே கிடைக்குது, அதனாலதான் நான் இந்த நேரத்துல எழுந்து தியானம் பண்றேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் கூடவே பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் பாபாவுக்கு நேரம், அதாவது இப்ப ஓய்வு நேரத்துல கொஞ்சம் தனியா இருக்கக்கூடிய நேரங்கள்ல எல்லாரோடையும் இருந்தாருனாலும் கூட பாபா அப்படியே தனிமையின் அந்த தனிமையில ஏகாந்த் அப்படின்னா என்னன்னா ஏக்குக்கே அந்த், அதாவது ஒருவரின் நினைவில் மூழ்கி விடுவது. அப்ப பாபா என்ன பண்ணாரு, குழந்தைங்களோட அவர் வந்து ஷட்டில் விளையாடிட்டு தான் இருக்காரு. அவர் குழந்தைங்களோட நம்ம நிர்வயர் பை சொல்லுவாரு, நாங்க என்ன பண்ணுவோம் ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து எல்லாம் பாபாவோட அந்த கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவோம். அப்போ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட பாபாவின் நினைவை மறக்கவே இல்லை. அதை போல நான் என்ன பண்ணணும், நான் பாபாவின் குழந்தை, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாபாவின் நினைவு. ஓகே, நான் கிளாஸ்ல இருக்கேன், 4 மாதாஸோட சேர்ந்து நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்ல ஒரு எக்ஸிபிஷன் சேவைக்கு நான் போயிட்டு இருக்கேன், இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இல்ல நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டுல இருந்து சென்டருக்கு நான் வந்து டிராவல் பண்றேன். அப்ப இந்த பிட்வீன் டைம்ல நான் என்ன ஆயிடணும், என்னோட கனெக்ஷன் பாபாவோட கனெக்ட் ஆயிடணும். நிறைய முறை நாம இந்த எக்ஸாம்பிள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, எப்படி ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினோட கனெக்ஷன் அந்த மேல வயரோட கனெக்டடா இருக்கு. அதே போல நான் என்ன காரியங்கள் செய்தாலும் புத்தியின் தொடர்பு மேல பரம்தாமத்துல இருக்கக்கூடிய என்னுடைய பரம தந்தை அவர்கிட்ட கனெக்டடா இருக்கணும். அப்ப நான் எப்படி இருப்பேன், சக்திசாலியா இருப்பேன். அப்ப என்ன நான் நிரப்பிக்கிறேன் அப்படிங்கும் போது முழு நாள் பிறரோடு நம்மளால என்ன பண்ண முடியும், இனிமையாக பழகிக்க முடியும். ஏன்னா எனக்குள்ள எனர்ஜி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னால மத்தவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ண முடியுமா, உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குது, இல்ல நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, பசியோட இருக்கீங்க, பிறரை பார்த்து நம்மளால வந்து ஸ்மைல் பண்ண முடியுமானா முடியவே கிடையாது. ஜென்ரலி நான் நிறைய தாய்மார்களை வந்து பார்த்திருக்கேன். அதாவது அவங்க பிறருக்கு பரிமாறுவதற்கு முன்னாடி, இப்ப ஸ்பெஷலி என்னுடைய லௌகீக அம்மா கூட வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வீட்டுல என்ன பழையது இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா, நான் பசியோட இருந்தா உங்களுக்கு வந்து நிதானமா பரிமாற முடியாது,
சோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சூடா செஞ்சு வச்சது இல்ல, அந்த பழச அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க, வயித்துக்குள்ள போட்டுக்கிறாங்க. சோ தட் அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. எத்தனை குழந்தைங்க எந்த டைம் எப்ப போய் டைனிங் டைம் ஒரு 2 ஹவர்ஸ்னா அந்த 2 ஹவர்ஸ் யார் எப்ப போறாங்களோ அவங்களுக்கு அன்பா பரிமாறுறாங்க, அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கறாங்க. அப்ப அதே போலதான் பிரம்மா பாபா தன்னை நிரப்பி கொண்டதால், பாபாவின் நினைவில் இருந்ததால் அனைவரோடும் இனிமையாக இருந்தார். சோ நம்முடைய அன்பான தாய்மார்கள், பாபாவினுடைய இனிய குழந்தைகள், நாம செய்ய வேண்டியது என்ன? நான் பாபாவோட இணைந்திருக்கணும். சோ பாபாவோட இணைந்திருக்கும் போது எல்லாரோடையும் என்னால இனிமையா பழக முடியும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எப்படி இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்குமே நிறைய தேவைப்படுது இல்லையா? அதாவது எல்லாருமே எப்படின்னா டிஸ்சார்ஜ்டு பேட்டரியா இருக்காங்க. அந்த பேட்டரியில எனர்ஜியே கிடையாது இல்லையா? ஹைலி எஜுகேட்டடா இருக்காங்க, வெல் டேலண்டடா இருக்காங்க, ஸ்கில்டா இருக்காங்க, டெக்னாலஜியை ரொம்ப நல்ல முறையில பயன்படுத்துறாங்க. ஆனால் ஆத்ம ஒளி பிரகாசமா இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது இல்லையா? ஒரு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, நிறைய பயம் இருக்கு, பொறுமை இல்லை. அப்ப இந்த நிறைய டென்ஷன், நிறைய ப்ரெஷர் இருக்கு இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட உலகத்துல அனைவருக்கும் சக்தியையும் இனிமையையும் கொடுக்கக்கூடிய அனைவருக்குமான அந்த ஒரு ஒளி யாரு, சார்ஜ்டு பேட்டரி யாரா இருக்கணும்? நமக்கு மத்தவங்க கொடுக்கணுமா, நாம பிறருக்கு கொடுக்கணுமா? பாபாட்ட இருந்து கொடுப்போம். நாம் பிறருக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப நான் என்னவாயிடணும்? சார்ஜ்டு பேட்டரி. என்ன நான் நிரப்பி வச்சுக்கணும் இல்லையா? அப்பதான் நான் எல்லாரோடையும், மனிதர்கள் கூடவே மற்ற உயிரினங்கள், இயற்கையோட நான் இனிமையா பழக முடியும். அப்போ இதோட ரிலேட்டடா பாருங்க, அடுத்த சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா, பாபா எப்பொழுதும் தானியாக, மகாதானியாக மற்றும் வரதானியாக இருந்தார் இல்லையா? பாபா என்ன பண்ணாரு? வள்ளல், மகா வள்ளல், வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல். அப்ப அவருக்கு இயல்பாகவே அந்த குணம் இருந்தது இல்லையா? சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதிதேவ் புத்தகம் படிக்கும் போதே நம்ம இந்த ஒரு கதையை கேட்டிருப்போம். தாதா லேக்ராஜ் அவருடைய அப்பா, அவங்க பிறந்ததுமே அம்மா இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான் இருந்தாரு. அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர். இவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது, வயது ரொம்ப பெரிய வயசெல்லாம் இல்ல, ஒரு 13, 14 அந்த ஏஜ்லயே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டார். கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தார், அவரும் இறந்துட்டார். அப்ப அவரை பாத்தீங்கன்னா அவருடைய பெரியப்பா வீட்டுல அவர் வளர்றார். கொஞ்ச நாள் அவர் வளர்ந்துகிட்டு இருக்கார். அப்ப அங்க இவருடைய அந்த கருணை உள்ளம் எவ்வளவு அதிகமானது அப்படின்னா, அந்த பெரியப்பா அவங்களுக்கு ஒரு கடை இருந்தது, ஒரு மளிகை கடை மாதிரின்னு வச்சுக்கலாமே. அப்ப அந்த மளிகை கடையில நிறைய விதமான அரிசி, பருப்பு, கோதுமை, இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கடை. அப்போ அந்த சின்ன பையன், அந்த லக்கி பாபு, லேக்ராஜ், அவரோட மனம் எவ்வளவு இளகிய மனம் அப்படின்னா, ஏழைகளை பார்த்தா அவருக்கு தாங்காது. சோ இந்த பொருளை அளந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு கொடுத்துடுறது, பணத்தை கொஞ்சம் கம்மியா வாங்கிடுறது இல்லையா? கேக்குறாங்களா, பணம் இல்லாமையே கொடுத்துடுறது. அப்போ அந்த ஆத்மா அது அவர் தன்னுடைய குழந்தை பருவத்துல இருக்கார். ஆனாலும் அவருக்கு என்ன இருக்கு? எவ்வளவு இளகிய மனம், யாரும் வறுமையில இருக்கக்கூடாது, யாரும் பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஆத்மாக்குள்ள இன்பில்டாவே. ஏன்னா உலகின் நம்பர் 1 சோல் இல்லையா? அப்ப அந்த டைம்ல இருந்தே அவர் என்ன பண்றார்? அந்த தானம் செய்தல். ஈவன் ஞானத்துக்கு வரதுக்கு முன்னாடி கூட அவர் தன்னுடைய மாமா மூல்சந்த் அவரோட சேர்ந்து என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லயும் அவங்களோட வீட்டுல தானம் நடந்துட்டே இருக்குமா. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு உணவுப் பொருட்கள், தானியங்கள், உடைகள் அப்படிங்கிறத அவர் தானம் பண்ணுவாராம். அதே போல எப்பெல்லாம் பாபா லௌகீகத்துல இருக்கும்போது தன்னோட ஃபேமிலியோட அவர் எங்கெல்லாம் யாத்திரை போறாரோ, யாத்திரை போகும்போது அங்க இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு தானம் அளிப்பதற்காகவே பாபா என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் தனியா அவர் எடுத்து வச்சிருப்பாராம். சோ இயல்பாகவே அவர் என்ன பண்ணாரு? இந்த ஸ்தூலமான விஷயங்களையும் தானம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அதோடு மட்டுமல்லாமல் பாபா கிடைத்த பிறகு அவர் என்னவாயிட்டாரு? கம்ப்ளீட் தானி. அவரை மாதிரி ஒரு தானி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவருக்கு 5 குழந்தைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எல்லாமே இருக்குதான். ஆனா பாபா சொல்லிட்டாரு, நீ ஒரு ட்ரஸ்ட ஃபார்ம் பண்ணு அப்படின்ட்டாரு.
அப்போ அவரோட வியாபாரம் ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது. அப்படி ஆஹா ஓஹோன்னு போயிட்டு இருந்த வியாபாரம் பாபா சொல்லிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு தாட், யோசிக்கவே இல்லை. நாளைக்கு எனக்கு யாராவது சோறு போடுவாங்களான்னு யோசிச்சாரா? என்னோட மனைவி குழந்தைகளை யாராவது பாப்பாங்களான்னு யோசிச்சாரா? இல்ல இந்த பணத்தை எல்லாம் நான் இந்த இயக்கத்திற்காக கொடுத்து விட்டால் எனக்கு என்ன நடக்கும் என்று யோசித்தாரா? அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, உடலை கூட தானம் பண்ணிட்டாருங்க இல்லையா? இந்த உடல் கூட எப்ப வேணாலும் பாபா வரலாம், எப்ப வேணாலும் பாபா போலாம், எப்ப பாபா யூஸ் பண்ணாலும் ஆல்வேஸ் ஆல் டைம் அவைலபிள். ஆஷா தீதி ரீசெண்டா அவங்க வகுப்புல அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. தீதி சொன்னாங்க, பிரம்மா பாபாவின் உடல்ல சிவ் பாபா என்டர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 34 இயர்ஸ், 32ல இருந்து 34 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஜேர்னி இருந்தது. ஒரு நாள் கூட பாபா என்ன பண்ணலையா, முரளியை தவற விடவே இல்லை. அந்த 34 வருடங்களும் ஒரு நாள் கூட என்னுடைய தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கான ஆன்மீக படிப்பிற்கான அந்த ஆன்மீக உணவை அவர் என்ன பண்ணல, ஸ்டாப் பண்ணவே இல்லை, மிஸ் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு முறை பாபாவுக்கு ஆபரேஷன் நடந்தது, ஏதோ ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. அன்னைக்கு அவர் முரளி எடுத்துட்டாரு. அண்ட் அடுத்த நாள் அவர் என்ன பண்றாரு, எனக்கு நோட் பேடும் பெண்ணும் கொடுங்க. எதுக்கு பாபா? நான் முரளி எழுதி குழந்தைங்களுக்கு அனுப்பணும். சோ அந்த நாள் கூட அப்ப அன்னைக்கு என்ன பண்றாங்க, மம்மா அந்த முரளியை பாபா எழுதி அனுப்பிச்ச முரளியை அவங்க வாசிக்கிறாங்க. அப்ப பாபா எங்கேயாவது காஷ்மீர், பாம்பே இந்த மாதிரி வேற இடங்களுக்கு போயிருக்கும் போது கூட தினசரி பாபாவுடைய கடிதம், அந்த முரளிக்கான கடிதம் வந்துகிட்டே இருக்குமா. அப்ப அத மம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா மாணவர்களுக்கும் அவங்க வாசிப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன்னா சாதாரண மனித உடல், இந்த மனித உடலுக்கு காய்ச்சல், தலைவலி, இருமல், சளின்னு ஏதாவது வந்துட்டேதான் இருக்கும் இல்லையா? அவரும் அந்த வயோதிக உடல்ல தான் இருந்தாரு. ஆனா ஒரு நாள், பாபா இன்னைக்கு எனக்கு சளி பிடிச்சிருக்கு பாபா, இன்னைக்கு ரொம்ப இருமலா இருக்கு பாபா, இன்னைக்கு நீங்க வந்தா நான் முரளி பேச மாட்டேன் பாபா, சொல்ல மாட்டேன் பாபா அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. தன்னுடைய நேரத்தை தானம் செய்து விட்டார், தன்னுடைய உடலை தானம் செய்து விட்டார், தன்னுடைய அனைத்தையுமே, கண்கள், வாய் எல்லாமே தானம். அந்த மாதிரியான தானிய வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த வள்ளலை எங்காவது நம்ம பார்க்க முடியுமா? அப்ப பாபா அந்த 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி காலையில, அன்னைக்கு மட்டும்தான் அவர் என்ன பண்ணல அப்படின்னா காலை வகுப்பு பாபா எடுக்கலையாம். ஆனா பாபா என்ன பண்ணாரு பாருங்க, அன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் எடுத்தாரு. ஆனா அந்த மனதை தொட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் அதை பத்தி நினைக்கும் போது இன்னுமே கண்கள் ஈரமாக கூடிய ஒரு தருணம் என்னன்னா, எப்பொழுதுமே கிளாஸ் முடிச்சுட்டுதான் எல்லாரும் டின்னருக்கு போவாங்க. ஆனா பிரம்மா பாபாவுக்கு தெரியும், இன்னைக்கு நான் சரீரத்தை விட்டுடுவேன் அப்படின்னு அவருக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஆனா அவர் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. முன்னாடியே அவருக்கு காட்சிகளும் கிடைச்சாச்சு. அப்ப அன்னைக்கு அவர் என்ன அனௌன்ஸ் பண்றாரு, எல்லாருமே இன்னைக்கு சீக்கிரமா இரவு உணவை முடிச்சிடுங்க. ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். ஆனா அவருக்கு தெரியும், சரீரத்தை நான் விட்டுவிட்டால் என்னுடைய குழந்தைகள் பசியோடு இருப்பார்கள் இல்லையா? அப்போ யாருமே ஜென்ரலி நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? நம்மளோட அந்த ஒரு பழக்கம் அந்த மாதிரி சமைப்பதோ சாப்பிடுவதோ அப்படிங்கிறது இருக்காது. அப்போ பாருங்க, பாபா என்ன சொல்றாரு, எல்லாருமே விரைவாக இரவு உணவை முடித்துவிட்டு வகுப்புக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அங்க யஜ்யத்துல நடக்குது, அந்த பாண்டவ பவன்ல நடக்குது. அப்ப எல்லாரும் ஓகே, பாபா இன்னைக்கு நம்மள சீக்கிரமா மீட் பண்ண போறாரு போல, யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம தந்தையை சாக்காரத்துல ஸ்தூலமாக சந்திக்க மாட்டோம். அப்ப அங்க பாபாவோட உணர்வு பாருங்களேன். அவருக்கு வலி, காலையில இருந்தே அந்த வலி இருந்துட்டே இருக்கு, ஷரீர அந்த ஒரு சங்கடங்கள் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த நேரத்திலும் அவர் யாருக்காக யோசிக்கிறாரு, தன்னுடைய எண்ணத்தை கூட குழந்தைகளுக்காக அவர் தானம் செஞ்சுட்டாரு. அந்த நேரத்துல இறக்கும் சில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவருக்கு குழந்தைகள் தான், என்னுடைய குழந்தைகள் பசியோடு இருக்க கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க இல்லையா? எவ்வளவு ஒரு பெரிய மகான் வள்ளலாக அவர் இருந்திருக்காரு. அதே போலதான் அப்ப நாம என்ன பண்ணணும், பாபாவினுடைய குழந்தைகள் நாம. பாபா சொல்றாரு, நீங்க யாரு? உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வரங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பார்வை பிறருக்கு அமைதியின் சக்தியை கொடுத்துட்டே இருக்கட்டும், உங்களுடைய கரங்கள் பிறருக்கு ஆறுதலை கொடுத்துட்டே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, என்னுடைய அப்பா அதை தான் செய்தார்,
இல்லையா? அது கூட பாருங்க, இந்த ஆதி ஜான்கிஜி வந்து எப்போதுமே இந்த அனுபவத்தை சொல்லுவாங்க. பாபா குழந்தைகளை மலைக்கு அழைச்சிட்டு போகும்போது அந்த பஹாட், நம்ம எல்லாருமே மதுபன் பூம்பு போயிருப்போம் இல்லையா? அந்த பஹாடுக்கு அழைச்சிட்டு போகும்போது பாபா ஜென்ரலி வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடப்பாராம். அப்படி நடக்கும்போது குழந்தைங்களால அவ்வளோ ஸ்பீட்ல நடக்க முடியாது. அப்ப பாபாவோட கைய யார் பிடிச்சுக்கிறது? இப்ப நம்ம யாரு கையாவது பிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கையால ஒருத்தரை பிடிக்க முடியும், இன்னொரு கையால இன்னொருத்தரை பிடிக்கலாம் இல்லையா? 2 பேரை பிடிச்சுக்கலாம். ஆனா பாபா சொல்லுவாராம், என்கிட்டதான் 10 ஃபிங்கர்ஸ் இருக்கே, 10 விரல்கள் இருக்கே, ஒவ்வொரு விரல்லையும் 2 பேர் புடிச்சுக்கோங்க அப்படின்லாம் பாபா சொல்லுவாராம். அப்ப பாருங்க, குழந்தைங்களுக்காக அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து வள்ளலாக இருந்தாரு. யாரு வேணாலும் எல்லாருக்காகவும் பாபா வந்து அவைலபிளாக இருக்காரு. அப்ப பாபா சொல்வாரா, இந்த விரல்கள் எல்லாத்தையுமே எல்லாரும் பிடிச்சுக்கோங்க, அப்ப நீங்களும் வந்து ஃபாஸ்டா போயிடலாம், ஏன்னா என்கிட்ட டபுள் என்ஜின் இருக்குல்ல அப்படின்னு பாபா வந்து குழந்தைகள் கிட்ட சொல்லுவாராம். அப்ப எல்லாருமே ஓடோடி போய், நான் இந்த விரலை பிடிச்சுக்கிறேன், நான் இந்த விரலை. இப்ப யாராவது கொஞ்ச நேரம் நம்மளோட விரல் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆனா பாபா பாருங்களேன், எவ்வளவு கருணை உள்ளம், எவ்வளவு ஒரு வள்ளல் தன்மை, அவரால மட்டுமே தான் அதெல்லாம் வந்து முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. சோ நேத்து நான் வந்து இதுல ஒரு அனுபவத்தை வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். எப்படி அப்படின்னா, அதாவது பாபா எந்த அளவுக்கு அவர் வந்து இருந்திருக்கார் அப்படின்னா, ஒரு முறை பாபாவை சந்திக்கிறதுக்காக ஒரு கிராமத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்து வந்திருக்காங்க. அந்த திலக் நகர் அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல இருந்து பாபாவை சந்திக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கிராமத்து வாசிகள், அவ்வளவு நாகரீகம் இல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயங்கள்லாம் தெரியாத ரொம்ப இன்னசென்ட்டான கிராமத்து வாசிகள். சோ அதுல ஒரு ஃபேமிலி பாபாவை மீட் பண்றதுக்காக வராங்க. அப்ப அவங்க அவ்வளோ நைட் எல்லாம் அப்படியே அந்த குளிர்ல டிராவல் பண்ணி பாபாவை மீட் பண்றதுக்காக வராங்க. வெளியில அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. அப்ப சிஸ்டர்ஸ் வந்து பாபாட்ட சொல்றாங்க, பாபா ரொம்ப நேரமா வந்து இந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்க வந்து உங்களை சந்திக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாபா, என்ன பண்ணலாம்? அப்ப பாபா சொல்றாரா, அவங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்க பாபாவை சந்திக்க வராங்க. அவங்க அப்படியே குளிர்ல நடுங்கி வெளத்து போய் அப்படியே வரைச்சு போய் வராங்க பாபா முன்னாடி. அவங்களோட எண்ணம் ஒன்றே ஒன்றுதான், பாபாவை இந்த கண்ணால் பார்த்துடணும், பாபாவை சந்திச்சிடணும். அவங்கள பார்த்த உடனேயே பாபாவுடைய கண்கள் வந்து ஈரமாயிடுத்து. பாபா அந்த குழந்தைங்களை பக்கத்துல கூப்பிட்டு தான் போத்தி இருந்த ஷாலை அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து போத்தி விட்டு அப்படியே அரவணைச்சுக்கிட்டாராம். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இவங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லையே, இவங்க இப்படி இருக்காங்களே, இவ்வளவு நாகரீகமா இல்லையே, எதையுமே பாபா பார்க்கவில்லை. ஏன்னா பாபாவுக்கும் குளிர்தான். ஆனா இன்னொரு ஷாலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட போத்தி விட்டுருக்கலாம். ஆனா பாபா உடனடியாக, பாபா அங்க என்ன பார்த்தார் அப்படின்னா, அந்த குழந்தை எவ்வளவு அன்போடு தன்னை சந்திப்பதற்காக குளிரை கூட பொருட்படுத்தாமல், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து நமக்கு அந்த போர்வை எல்லாம் கூட கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல இப்ப அன்ரிசர்வ்டு பெட்டியில எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். போர்வை எல்லாம் கொடுப்பாங்களான்னா கிடையாது. அப்ப இவங்க அவ்வளவு குளிர்ல நடிங்க. அப்ப பாபா அந்த குழந்தையின் அன்பை பார்க்கிறார். சோ அந்த குழந்தை என்ன பண்றாரு, அப்படியே பாபா ஹக் பண்ணிக்கிறார், அப்படியே அரவணைச்சுக்கிறார். அந்த பாபாவுடைய அரவணைப்பு அந்த ஆத்மாவிற்குள் கதகதப்பை ஏற்படுத்துது. ஸ்தூலமான குளிர் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வந்து காணாம போயிடுது. சோ அந்த அளவிற்கு அப்பா என்ன பண்ணிருக்காரு, அவ்வளவு மிகப்பெரிய வள்ளலாக இருந்திருக்காரு. அப்ப நான் பாபாவோட குழந்தை, நான் என்ன பண்ணணும்? நான் என்னுடைய வாயால் ஞானத்தை நான் தானம் அளித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய கண்களால் நான் பிறருக்கு அமைதி மற்றும் சக்தியின் தானத்தை அளிக்க வேண்டும். பாபா சொல்வாரு, உங்களுடைய ஒரு கண்ணுல சாந்தி தாமம் தென்படணும், இன்னொரு கண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகதாமம் தென்படணும். அதே போல என்னுடைய வாழ்க்கை கண்ணில்லாத குருடர்களுக்கு ஒரு கைத்தடியாக இருக்கணும். அப்ப என்னுடைய எண்ணம், சொல், செயல், சமயம், அதே போல என்னுடைய பொக்கிஷங்கள், இதன் மூலமாக பிறருக்கு நான் தானம் அளிக்கணும். பாபா எப்போதுமே சொல்லுவாரு, நீங்க தானே முக்தியை தானமாக வழங்கக்கூடிய வள்ளல். உங்களோட பக்தர்கள் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க, அந்த இஷ்ட தேவதைக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு முக்தி கொடுங்க, அமைதி கொடுங்க,
கொடுங்க, அமைதியின் ஒரு துளி அஞ்சலியாவது கொடுங்கள் என்று அவர்கள் கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்க காதுல கேக்குதா அப்படின்னு பாபா நம்மகிட்ட கேட்பார். நிறைய அவ்யக்த முரளிகள்ல இந்த வார்த்தை வந்திருக்கும் இல்லையா? அப்போ பாருங்க, மாயை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாம ரெடி ஆகிறதுக்காக, இயற்கை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பக்த ஆத்மாக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உலக ஆத்மாக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர்கள் அனைவருக்கும் முக்தியை கொடுக்கக்கூடிய முக்தியின் வள்ளல்கள் யாரு? புதிய உலகை கொண்டு வரக்கூடிய வள்ளல்கள் யார் அப்படின்னா நாம தான். அப்ப நாம என்னவாயிடணும்? அனைவருக்கும் வழங்கக்கூடிய வள்ளலாக மாறிடணும். ரெடியா? இல்ல பாபா எனக்கே இல்ல, எனக்கு கொஞ்சம் வரத்தை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அமைதியை கொடுங்கன்னு யாசிக்க கூடிய நிலையை கடந்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடணும். ஏன்னா இப்ப ஓகே என்கிட்ட இருந்தாதானே கொடுக்க முடியும் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா பாருங்க, டெய்லி மார்னிங் அமிர்த் வேலா உங்களை பாபா கிட்ட கொடுத்துடுங்க. தாதி பிரகாஷ் மணிஜி இந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். தன்னுடைய நான் ஆத்ம வைரம் பாபாவுக்கு பக்கத்துல இருக்கேன், பாபா இந்த வைரத்தை பாருங்க, இதுல ஏதாவது கரை குறைகள் இருந்தா நீங்களே கிளீன் பண்ணிடுங்க பாபா, என்னை சம்பூர்ண வைரமா மாத்திடுங்க பாபா அப்படின்னு பாபா கிட்ட ஆஃபர் பண்ணிடுவாங்களாம். சோ அந்த மாதிரி டெய்லி உங்களை பாபாவுக்கு முன்னால் அர்ப்பணம் செய்து விடுங்கள். பாபா என்னை நிரப்பிடுங்க. அப்ப நான் நிரம்பி இருக்கேன் அப்படின்னா தானாவே நான் என்ன பண்ண முடியும்? நான் நிரம்பி இருந்தால் தானாகவே நான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். எஸ், அனைவருக்கும் கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி நான் என்னவாயிடணும்? வள்ளலாக மாறிடணும். கூடவே பாருங்க, நம்பிக்கை இழந்த நிலையிலும் நம்பிக்கை ஊட்டுதல் அடுத்தது. இதோட ரிலேட்டடா வரக்கூடியது என்ன? ஏன்னா இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கு? நம்பிக்கையே அதாவது நிறைய பேருக்கு நிறைய விதமான வலிகள், கர்ம வினைகள், நிறைய விஷயங்கள் இருக்கு. நேற்றைய முரளியில கூட பாபா சொல்லியிருப்பாரு, அதாவது உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நோய் வந்துடுச்சு, இல்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் என்கிட்ட நீங்க கருணை கேட்கவே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்னடா அது பாபா, நீங்க தானே எங்களோட நம்பிக்கை, நீங்களே இப்படி சொல்லலாமா? என்ன பாபா பண்றது அப்படின்னு யோசிச்சா அடுத்த லைன், அப்பாவின் எல்லையற்ற கருணை எவ்வளோ அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, நான் பண்ண மாட்டேன்தான், ஆனா நீங்க யோகா பண்ணா நான் சக்தி கொடுப்பேன். பாத்தீங்களா? அதுல எல்லாமே அடங்கிடுச்சு. உங்களை யோக பலத்தால் நிரப்பி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு பாபா இல்லையா? அப்போ அந்த அவரால முடியும், ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? குழந்தைகளின் முயற்சி அப்படிங்கறது அங்க ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப நான் எப்ப பாபா கிட்ட கனெக்ட் ஆகுறேனோ, நான் எப்ப பாபா கிட்ட சொல்றேனோ, என்னெல்லாம் நான் பண்றேனோ, பாபா சொல்றாரு நீ என்ன கர்மா பண்றியோ அதற்கான பலன் உனக்கு தான். ஆனா கூடவே நமக்கு வழிமுறைகளும் சொல்றாரு. டெய்லி சார்ட் வைங்க, நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதை என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுடுங்க அப்படின்னும் பாபா சொல்றாரு இல்லையா? ஒரு பக்கம் இப்படியும் சொல்லிடுறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் சொல்லிடுறாரு, இன்னொரு பக்கம் ரொம்ப அன்பா அதற்கான வழிமுறைகளையும் கொடுத்து விடுறாரு இல்லையா? அப்போ அதே போலதான் நாம இன்னைக்கு ஆயிடணும். அதாவது யாரோ ஒருத்தவங்க ஜென்ரலி ஒரு ஆத்மா தப்பு பண்ணுது, ஒரு ஆத்மாவுக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் தெரியாம இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு, நீ பலவீனமா இருக்க, நீ இப்படி குறையா இருக்க, நீ உன்னால இப்படி பண்ணவே முடியாது, நீங்க அப்படிதான் சொல்வதால் அந்த ஆத்மா சக்தி வாய்ந்ததாக மாறிடுதானா? கிடையவே கிடையாது இல்லையா? இப்ப இங்க ஒரு காயமே இருக்குன்னா அந்த காயத்தை நோண்டிட்டே இருக்கிறதுனால அந்த காயம் ஹீலாக போறதில்ல. அப்ப நாம என்ன பண்ணணும்? பாபா ஒவ்வொரு முறையும் வாணியில நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, அவங்களுக்காக நல்ல எண்ணங்களை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க, சுபமான பாவனைகளை வைங்க, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. கீழே விழுந்தவங்கள ஆமா நீ கீழே விழுந்துதானா கிடக்குறன்னு சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆத்மா பள்ளத்துலதான் கிடக்குது. ஐயோ பள்ளத்துல விழுந்துட்டியான்னு கை கொட்டி சிரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. விழுந்துட்டியான்னு கை கொடுத்து எழுப்பி விடுதல். ஆனா கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ பாபா கூட என்ன பண்றாரு அப்படின்னா, யஜ்யத்துல இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஜென்ரலி பாபா ஆரம்ப காலகட்டங்கள்ல அந்த ஓம் மண்டலி எல்லாம் இருக்கும்போது பாபா என்ன பண்ணுவாரா, குழந்தைங்களுக்கு நிறைய விதமான
விளையாட்டுகள்லாம் பாபா வந்து வைப்பாராம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு என்ன அப்படின்னா கயிறு இழுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அப்போ கயிறு இழுக்கும் போது பாபா என்ன சொல்லுவாரா, நல்ல நல்ல ஸ்ட்ராங்கா இப்ப வந்து சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க அவங்க எல்லாம் கயிறு இழுக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் வந்து ஜென்ரலி என்ன மனசுல நினைச்சுப்போம், ஐயோ நம்ம வீக் போல, நமக்கு அவ்வளவு சக்தி இல்ல போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க இல்லையா. ஆனா பாபா சொல்லுவாரா, நல்லா நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா இழுங்க இழுங்கன்னு ரொம்ப உற்சாகப்படுத்துவாராம். ஆனா யார் தோத்து போயிட்டாங்களோ அவங்களுக்கு பாபா 2 டோலி கொடுப்பாராம். சோ இங்க வந்து தோத்தவங்கள பிரைஸ் பண்றதே கிடையாது. ஆனா பாபா என்ன சொல்லுவாரு, ஐயோ தோத்து போயிட்டாங்களா, இந்தாங்க டோலி சாப்பிட்டு நீங்க நல்லா ஹெல்தி ஆகுங்க, அடுத்த டைம் நீங்க வந்து வின் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஐயோ நீ தோத்து போயிட்டியா, உனக்கு சக்தியே இல்லையே அப்படின்னு அந்த ஸ்தூலமா கூட பாபா என்ன பண்ண மாட்டாரு, அதை செய்யவே மாட்டாரு. ஈவன் பிரம்மா பாபாவிற்கு சிவபாபாவின் மீது எவ்வளவு ஒரு அளவற்ற நம்பிக்கை. ஒரு மாதாஜி கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, யஜ்யத்துல நிறைய விஷயங்கள் நடந்தது. நம்மளே வந்து மதுபன் போம நீங்க அந்த தி லைட் அப்படிங்கிற அந்த பிலிம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப 18th ஜான்வரிக்கு கூட பாக்ய விதாதா அப்படிங்கிற அந்த ஒரு அனிமேஷன் பிலிம் வந்து யூடியூப்ல போடப்பட்டது. அதையும் நீங்க பார்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க நீங்க பாருங்க. இல்லைன்னா நீங்க மதுபன் போகும்போது சாந்திவன் அந்த இதுல தியேட்டர்ல வந்து நீங்க த லைட் பிலிம் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த வருடம் எவ்வளவு ஒரு உயிரோட்டமா இருந்ததுல, நாமளே அந்த தருணத்துல வாழ்ந்த மாதிரி நம்ம எல்லாருமே அனுபவம் செஞ்சிருப்போம் அந்த படத்துல. அப்ப அதுல பாருங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க. ஈவன் ஒரு ஊரே திரண்டு வந்து பாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இல்லப்பா நீ செய்யறது தப்பு அது இது அப்படின்னு அவ்வளோ பேசுறாங்க. ஆனாலும் கூட பாபா எப்படி இருந்தாரு, தந்தையின் மீதான நம்பிக்கை, என்னை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர் யார் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணல, அந்த வழியில இருந்து விலகவே இல்லை. ஈவன் ஒரு பெக்கரி பார்ட் வரும் பொழுது கராச்சியில இருந்து எல்லாருமே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. சோ இந்தியாவுக்கு வரும்போது அந்த பெக்கரி பார்ட் பத்தி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பாபா கராச்சியில இருக்கிற வரைக்கும், அதாவது ஒரு ஸ்வீட்டா 2 ஸ்வீட்டா அந்தந்த சீசனுக்கு என்னென்ன இனிப்புகள் செஞ்சு கொடுக்கணுமோ, எந்த மாதிரியான உடைகளை கொடுக்கணுமோ, அப்படி அவர் வந்து ஒரு இளவரசிகளை வளர்ப்பதை போல தன்னுடைய அத்தனை குழந்தைங்களையும் வளர்த்தார். ஒரு குழந்தை 2 குழந்தைலாம் இல்ல, 300 குழந்தைய உட்கார்ந்து வளர்த்துட்டு இருந்தாரு இல்லையா. அவங்களுக்கு என்ன பிரஷ்ல பேஸ்ட் வச்சு கொடுக்கறது என்ன, அவங்கள வந்து எக்ஸசைஸ் கூட்டிட்டு போறது என்ன, விதவிதமான பழங்களை தருவிச்சு கட் பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கிறது என்னன்னு அவ்வளோ பாலனை. ஆனா பெக்கரி பார்ட் டைம் என்னென்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த நேரம் நிறைய பேர் பாபா கிட்ட பாபாவை விட்டு போகும்போது, பாபா நாங்க அங்க போறோம் இங்க போறோம்னு சொல்லிட்டு போகும்போது கூட பாபா என்ன சொன்னாரு, அவங்க நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா பாபா மனம் தளரவே இல்லை. இவ்வளவு நாள் நான் இந்த குழந்தைய பாத்துக்கிட்டேனே, இந்த குழந்தைய இவ்வளவு நான் வளர்த்தேனே, இந்த குழந்தை வந்து இந்த ஒரு சின்ன கஷ்டத்துல விட்டுட்டு போகுதே அப்படின்லாம் பாபா நினைக்கவே இல்லை. எவ்வளவு பாலனை பண்ணிருப்பாரு, அத்தனை வருடங்கள் பாலனை பண்ணிருப்பாரு. ஆனாலும் அவங்க கிளம்புறோம் பாபான்னு சொல்லும் போது எதை பற்றியும் பாபா மனசுலயோ முகத்திலேயோ ஒரு சின்ன வருத்தத்தை கூட காண்பிக்காமல் சரி அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு யார் மேல நம்பிக்கை இருந்தது, இந்த காரியமெல்லாம் யாரோடது, யஜ்யத்துல ஒரு சல்லி பைசா கிடையாது, ஒரு 50 பைசா கூட கிடையவே கிடையாது, ஒரு காலனா எட்டனா எதுவுமே கிடையாது. அடுத்த அந்த உணவு கதையெல்லாம் நிறைய நம்ம கேட்டிருப்போம். சோ திரும்ப நான் ரிப்பீட் பண்ண போறது கிடையாது. அப்போ ஆனாலும் ஈவன் அம்மா வந்து சொல்றாங்க, பாபா இப்ப யஜ்யத்துல வந்து இந்த அக்கௌண்ட்ஸ்ல வந்து இவ்வளவுதான் பைசா எதுவுமே கிடையாது அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, குழந்தை தீபாவளிக்கு எல்லாருக்கும் ஜிலேபி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. அம்மா வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒரு 50 காசு கூட அக்கவுண்ட்ஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இவர் என்னடானா தீபாவளிக்கு நம்ம வந்து ஜிலேபி பண்ணி கொடுக்கலாங்கிறாரு, இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. ஆனா பாருங்க அவருக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா. அவருடைய அப்போ யார் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தது, தீபாவளியும் வந்தது, அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த சுவையான ஜிலேபியும் செய்து கொடுக்கப்பட்டது. அது யாருடைய மாயாஜாலம், பிரம்மா பரமாத்மா மீது வைத்திருந்த நம்பிக்கையின் ஆதாரம்.
இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு விஷயம். ஈவன் அதாவது ட்ரெயின் போயிடும் அப்படின்னு சொன்னா கூட, இல்ல நீ செஞ்சு கொடுத்து அனுப்பு அப்படின்னா, அவருக்கு யார் மேல நம்பிக்கை இருந்தது? அந்த ட்ரெயின் ஓட்டுறவர் மேலேயோ வேற யார் மேலேயோ இல்ல. அவர் யார நம்பினாரு? அவரை நம்பினார். அந்த மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர், எல்லாரையுமே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மீது இவருக்கு நம்பிக்கை இருந்தது. மம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கும் போது பாபாவுக்கு ஒரு சின்ன கலக்கம் வந்து இருந்ததாம் பிரம்மா பாபாவிற்கு. ஐயோ மம்மா வந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா ஃபுல்லா கூடவே இருந்த ஒரு ஆத்மா, நம்பர் 1 சோலா ஆகக்கூடிய ஆத்மா. அப்ப அந்த நேரம் பிரம்மா பாபா சிவ் பாபா கிட்ட வந்து சொன்னாராம், பாபா மம்மாவை திருப்பி அனுப்பிச்சிடுங்க. அப்போ பிரம்மா சொல்லி சிவ் பாபா பண்ணாம இருப்பாரா? அப்ப சிவ் பாபா பிரம்மாவோட வார்த்தைய வந்து மீறல. அப்ப அவர் என்ன பண்ணாரு? மம்மாவை அனுப்புனாரு. ஆனால் மம்மா வந்தாங்க, வந்து பார்த்துட்டு, இந்த சரீரத்திற்குள் நான் பிரவேசம் செய்ய இயலாது பாபா, ஏனென்றால் இந்த சரீரம் வாழ்வதற்கும் சேவை செய்வதற்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மம்மா ரிட்டர்ன் போயிட்டாங்களாம். தென் மம்மாவோட அந்த கடைசி அந்த இறுதி யாத்திரை நடக்குது. அப்ப இறுதி யாத்திரை அப்ப பாபா வந்து அந்த ஒரு காட்சிக்கு அப்புறம் வத்தனத்துல வந்து ஒரு ஸ்லோகனே வந்து பேனர் மாதிரி காண்பிக்கப்பட்டதாம், நடந்து முடிந்ததை மாற்ற இயலாது அப்படின்னு வந்து அந்த ஒரு ஸ்லோகனே வந்து போடப்பட்டதாம் வத்தனத்துல. அந்த அவ்வியக்த அந்த மெசேஜ்ல வந்து சொல்லப்பட்டிருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீனுக்கு அப்புறம் பிரம்மா பாபாவுக்கு டக்குன்னு அந்த தாட்ல இருந்து அவர் மாறிட்டாரு. அதாவது அவர் வருத்தப்பட்டாரு, அழுதாரு, புலம்புனாரு, மம்மா போயிட்டாங்களே அப்படிங்கிற கவலையில இருந்தாரு. கொஞ்சம் கவலை இருந்தது. பட் பாபாவோட இந்த ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம், மம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கூட அவருக்கு என்ன கிடையாது, அந்த சங்கல்பம் இல்லவே இல்லை. இது நாடகத்தின் நடிப்பு. அப்ப அவருக்கு பாபாவின் மீது நம்பிக்கை இருந்தது, நாடகத்தின் மீது. அப்ப அந்த மம்மாவின் படம் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் அந்த கதியில வைக்கப்பட்டிருந்ததாம். அதுக்கப்புறம் பாபா அந்த படத்தை பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க, மம்மா போயிட்டாங்கன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, கிடையவே கிடையாது. அப்ப நாடகத்தின் மீதும் நாடகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகள் மீதும் அவருக்கு அளவற்ற நம்பிக்கை இருந்தது. அதனால அவர் என்னவாயிட்டாரு, நாடகம் நன்மைக்கானது அப்படிங்கறத அவர் புரிஞ்சிருந்தனாலதான் அவருக்கு நம்பிக்கை அப்படிங்கறது வந்து ஏற்பட்டது. அதே போல பாருங்க, சத்தியத்தின் மேலாண்மை மற்றும் பேச்சில் இனிமை அப்படிங்கறது அடுத்த விஷயம் இல்லையா? அப்ப பாபா என்னைக்குமே பாபா கோவப்பட்டு கத்துனாரு, பாபா ரொம்ப ஹார்ஷா திட்டாரு அப்படின்னு என்னைக்காவது கேள்விப்பட்டிருப்போமா? எந்த ஒரு சீன்லயாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓம் மண்டலி நடந்துட்டு இருக்கும் போது யஜ்யத்துல நிறைய குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அப்போ பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் மியூட் பண்ணி விடுங்க யார் ஹோஸ்டா இருக்கீங்களோ. தேங்க்யூ. சோ பாத்தீங்க அப்படின்னா சோ பாபா வந்து எப்படி அப்படின்னா, அவ்வளோ பாபா வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கூட பாபா ரொம்ப இனிமையா தான் சொல்வாராம். பாபா கடுமையா அவர் வந்து பேசினதே கிடையாதான். அப்ப இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். பாபா வந்து திடீர்னு அந்த பெல் அடிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பெல்லுக்கும் வந்து ஒவ்வொரு மெசேஜ். ஒரு வாட்டி பெல் அடிச்சா இதுக்கு இந்த இடத்துக்கு வரணும், 2 வாட்டி பெல் அடிச்சா இந்த இடத்துக்கு வரணுங்கிற சைன் லாங்குவேஜ் எல்லாம் யஜ்யத்துல அந்த டைம் வந்து இருந்தது. அப்ப வந்து பெல் அடிக்கப்பட்டது. சோ பாபா வந்து டோலி கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் என்ன பண்றாங்க, அவங்க ஹிஸ்டரி ஹால்ல வந்து உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது பாபா சொன்னாராம், சரி நீங்க எல்லாரும் வந்து செவுத்துல சாஞ்சு காலை முன்னாடி நீட்டி இப்படி வட்டமா உட்காருங்க அப்படின்னு சொன்னாராம். என்ன பண்ண போறாரு பாபா ஏதாவது புதுசா ஒரு விளையாட்டை வந்து சொல்லி கொடுக்க போறாரோ அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமோட உட்கார்றாங்க. இதெல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சுங்க இல்லையா? காலை பார்த்தா ஒரே அழுக்கு. அப்ப பாபா இந்த மாதிரி கால் அழுக்கா வச்சிருக்கே அப்படின்னு நானா சொல்லுவேன். ஆனா பாபா அங்க என்ன சொன்னார், பாபா அதனால பாபா சொன்னாரு, நீங்க தானே நாளைய இஷ்ட தேவதைகள், உங்களோட கால கழுவி தானே தீர்த்தமா குடிக்கிறாங்க, இந்த காலுக்கு எப்படி பாத பூஜை செய்யறது அப்படின்னு பாபா கேட்டாராம். எவ்வளவு அழகா அந்த ஒரு கரெக்ஷன் கொடுக்கறத கூட எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி, இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பாபா கரெக்ஷன் கொடுக்கிறாருல்ல. அதே போல
நிர்மல் சாந்தா தாதி அவங்களோட புத்தகம் ஒண்ணு 3 in 1 அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ரொம்ப அற்புதமான புத்தகம். வாய்ப்பு இருந்தா நீங்க எல்லாருமே அந்த புத்தகத்தை படிங்க. 3 in 1 அப்படின்னு ஆங்கிலத்துல கூட அந்த புத்தகம் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நிர்மல் சாந்தா தாதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல வீடு மேல இருக்கு, பாபாவுடைய அந்த வைரங்கள் அதெல்லாம் சரி பார்க்கக்கூடிய அந்த ஆபீஸ் கீழே இருக்கு. அப்ப பாபா எப்போதுமே என்ன பண்ணுவார், அந்த கல்கத்தா வீட்டுல இருக்கும்போது பாபா என்ன பண்ணுவாருன்னா அந்த வைரங்கள் எல்லாம் தரம் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதையாவது களைச்சு விட்டுருவாங்க. அது ஏதோ அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது இல்லையா, அது ஏதோ விளையாட்டு பொருள் அப்படின்னு. அப்ப பாபா சொல்லுவாராம், இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா பாபா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு இந்த நகையை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதே போல பாபா ஒரு புதுசா ஒரு டிசைனை மேக் பண்ணிட்டாரு அப்படின்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு அவர் அந்த கஸ்டமர், அந்த ராஜாக்கள் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்க கூட்டிட்டு போவாங்களாம். சோ அதை பார்க்கும் போதே அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இத போட்டுட்டு இருக்க குழந்தை என்ன நினைச்சுக்கும், பாபா இந்த இவ்வளவு அழகான நகையை எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு நினைச்சுக்கும். ஆனா இது ஒரு வியாபார யுக்தி. இத பார்க்கும்போது ஒருத்தவங்க இப்ப செய்யற இந்த ஒரு விளம்பர யுக்திய பாபா எப்பவே கடைபிடிச்சிருக்காரு பாருங்களேன். அப்ப இந்த நகைய கலட்டி கொடுன்னு சொன்னா அது கலட்டி கொடுக்காது. அப்ப பாபா சொல்லுவாராம், உனக்கு நேத்து சுட்ட பழைய ரொட்டி தேவையா, இல்ல புதுசா இன்னைக்கு சுட்ட சாஃப்டான நெய் ரொட்டி தேவையா அப்படின்னு பாபா கேட்பாராம். பாபா பழைய ரொட்டி நல்லாவே இருக்காது, எனக்கு இதுதான் தேவை. அப்ப பாபா உனக்கு இன்னொரு புதுசா அழகான நகையை செஞ்சு தரேன், இத நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்குவார. நம்ம என்ன பண்ணுவோம், 2 போட்டு அதை கூட அடம்பிடிக்காத அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஆனா பாபா பாருங்க, ஒவ்வொரு தருணத்திலையும் அதை இதுன்னு தான் சொல்ல முடியாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பேச்சில் எவ்வளவு இனிமையாக இருந்தார். ஆனால் அதற்காக அவர் பொய் சொன்னாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. தேனொழுக பேசினாருன்னா, அதாவது இனிமையாக இருந்தார், வார்த்தைகள்ல இனிமையை கடைபிடித்தார், ஆனால் சத்தியத்தை விடவே இல்லை. பிரம்மா பாபா அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய பெரியவர்கள்லாம் வராங்க, பெரியவர்கள்லாம் பாபாவை சந்திக்க வராங்க, அந்த நாட்டோட அந்த ஊரோட முக்கியஸ்தர்கள்லாம் வராங்க. சோ பாபா கிட்ட ஒருத்தர் சொல்றார், பாபா உங்க இயக்கத்துல எல்லாமே நல்லா இருக்கு பாபா, உங்களை பிடிச்சிருக்கு, உங்க இயக்கத்தை பிடிச்சிருக்கு, உங்க இயக்கத்தோட பிரின்சிபல்ஸ் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த தூய்மைன்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இதை மட்டும் விட்டுருங்களேன். ஏன் இதை கம்பல் பண்றீங்க, ஏன் இதை ஃபோர்ஸ் பண்றீங்க, இதை மட்டும் நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் வராது, எல்லாம் அப்படியே கொண்டாந்து உங்க காலடியில கொட்டுவாங்க அப்படி சொல்றாங்க. அவ்வளோ, அதாவது அந்த டைம் அவ்வளோ கஷ்டமா இருக்கக்கூடிய நேரம் கூட. ஆனா அந்த டைம் கூட பாபா என்ன பண்றாரு, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, இத நான் சொல்லல, கீதையின் பகவான் யாரோ அவர் சொன்ன ஸ்ரீமத், அதை நான் எப்படி மீற முடியும், இது நான் கொடுத்த ஸ்ரீமத்தே இல்லை. அப்ப அந்த தருணத்துல எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு, அப்ப நான் சத்தியத்தை கடைபிடிக்கிறேங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இக்கட்டான சூழலிலும் அவர் என்ன பண்ணாரு, சத்தியத்தை கடைபிடித்தார். எந்த சூழல்லையும் அவர் அந்த விதிமுறைகளை மீறவே இல்லை. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பாபா எப்படி இருந்தாரு, எவரடியா இருந்தாரு, ஆல்ரவுண்டரா இருந்தார். அடுத்த விசேஷ தன்மை, பாபா எப்பொழுதுமே எவரடியாக இருந்தார் மற்றும் ஆல்ரவுண்டரா பாபா இருந்தாரு. இப்ப பாருங்க, நம்ம நிறைய சன்னியாசிகள், நிறைய குருமார்களை பக்தி மார்க்கத்துல நம்ம பார்த்திருக்கலாம் இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் என்ன இது இருக்கோ அதை நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அப்படி மட்டும்தான் அவங்க இருக்காங்க இல்லையா. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வரும்ப பூ போடணும், அவங்களுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஏற்பாடுகள் பண்ணணும். அவங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் உட்காருவாங்க. ஈவன் அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க அப்படின்னா அவங்களோட சிம்மாசனம்ங்கிறது இப்படிதான் இருக்கணும். அவங்க அதுவே ரொம்ப வேலைப்பாடோட இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவர், ஒரு இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் ஃபாதர், அவருக்கே தெரியும் அவர்தான் உலகின் நம்பர் 1 சோல், ஸ்ரீ நாராயணனாக அவர்தான் ஆக போறார் அப்படிங்கறதும் அவருக்கு தெரியும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ணல,
அத காமிச்சுக்கவே இல்லை இல்லையா. பாபா வரார் அப்படின்ப எல்லாருமே முரசு கொட்டினாங்க, எல்லாருமே நின்னு பூ போட்டுட்டு இருந்தாங்க. கிடையவே கிடையாது. பாபா சொல்வார், இந்த மாலைகளை கூட போடாதீர்கள், மாலைகள் கூட தேவையில்லை, மலர்களை கூட பாபா வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஈவன் அவருக்குன்னு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதை கூட அவர் என்ன பண்ணாரு, பிறருக்கு தான் அவர் வந்து தியாகம் செய்தார் இல்லையா. அவர் உட்கார்ந்து குழந்தைகள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி பாபா அந்த காரியத்தை குழந்தைகளுக்கு செஞ்சு காமிச்சார். அதோடயே பாத்தீங்கன்னா சிக்கனமாகவும் விசால மனமுடையவராகவும் இருத்தல், இது ரெண்டையுமே நம்ம பார்த்துடலாம். அப்ப பாபா என்ன பண்ணாரு, யஜ்யத்துல வந்து இப்போ கோதுமையை உரிக்கிறாங்க அப்படின்னா அங்க பாபா ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து உரிச்சார், மம்மா ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து உரிச்சார் இல்லையா. பாபா குழந்தைகளுக்கு செய்து காண்பித்தார். ஒரு வேலையை குழந்தைங்க அறகுறையா முடிச்சுட்டு போறாங்க அப்படின்னா பாபா என்ன பண்றாரு, அதை உட்கார்ந்து அதுக்கு பின்னாடி அந்த காரியத்தை செய்யறார். யஜ்யத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அத கொடுக்காம இல்ல, பாபா வந்து ரொம்ப விசால மனதோட எல்லாமே செஞ்சாரு. ஆனால் அதன் கூடவே பாபா எப்படி இருந்தார் அப்படின்னா சிக்கனமாகவும் இருந்தார். இன்னொன்னு, எந்த காரியத்துக்குமே அவர் என்ன பண்ணல, தயங்கவே இல்லை. எவர் ரெடி, பி ரெடி. பாபா சொல்லிட்டாரா, ஜி பாபா, ஜி பாபா, ஜி பாபா இல்லையா. நம்ம போன முறை கூட இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது பாபா பாம்பே போறதுக்காக ரெடி ஆயிட்டாரு. பட் அவரோட லக்கேஜ் எல்லாமே பேக் ஆயிடுச்சு. அந்த டைம் பாபா வந்து வத்தனத்துல ரெட் பிளாக் காமிக்கிறார், நோ நீ போக கூடாது. பாபா ஓகே பாபா, அவ்வளவுதான், ரெடி பாபா, தயாராயிட்டாரு. போறதுக்கும் அவர் ரெடியா இருந்தார். இல்ல பாபா நோ அப்படின்னு சொல்லிட்டாரு, அதற்கும் அவர் தயாராக தான் இருந்தார். கூடவே அவர் வந்து உட்காந்து அவர் கதியில உட்காந்து எப்ப பார்த்தாலும் லெக்சர் தான் பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னா இல்ல. அவர் என்ன பண்ணாரு, அங்க போய் உட்காந்து துவைக்கிற, யாரு யஜ்யத்தோட துணிகளை துவைக்கிறாரோ அந்த ஒரு வண்ணான் கிட்ட போய் உட்காந்து பேசுறாரு. அந்த ஆத்மா கிட்ட என்ன பேசுறாரு, பாரு நீ வந்து இந்த துணி துவைக்கிற மாதிரி உன்னோட ஆத்மால இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகுதுன்னு நினைச்சுக்கோ. அங்க குழந்தைங்க பாத்திரம் கழுகுறாங்களா, அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து அவர் வந்து பாத்திரம், அவரும் சேர்ந்து வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ ஆத்மாவின் அழுக்குகளை, புத்திங்கிற பாத்திரம் சுத்தமாயிட்டு இருக்கு, ஆத்மாவின் அழுக்குகள் நீங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அங்க குழந்தைங்க கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துல போய் அந்த குழந்தைங்களை அவர் வந்து உற்சாகப்படுத்துறாரு இல்லையா. சரி, இவ்வளவு பெரிய குரு, கூடவே அவர் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, குழந்தைங்களோட தான் நானும் ஷட்டில் ஆட வரேன் உன்னோட அப்படின்னு ஷட்டில் விளையாடிட்டு இருக்காரு. அதை மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னா, யஜ்யத்துல அங்க புதுசா ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கா, அந்த கண்ணுக்குட்டிய போய் என்ன பண்றாரு, ஆறுதலா தடவி விடுறாரு இல்லையா. அந்த மாதிரி இல்ல, அந்த தோட்டத்துல ஒரு மலர் இருக்கா, அந்த மலரை போய் பறிச்சுட்டு வந்து குழந்தைகளுக்கு காண்பிக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு எளிமையாக, கூடவே எல்லா விஷயத்தின் மீதும் நான் வந்து யாரு, எனக்குள்ள இறைவன் வரார், இதெல்லாம் நான் பண்ணலாமா, அப்படி கிடையாது. ஆல்ரவுண்டர் அண்ட் எவர் ரெடி. விறகு வண்டி வந்துடுச்சா, தான் நான் போய் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அவர் போனாரு. அதுவும் வயதும் அதிகம், அதே போல அவருடைய பதவியும் அனைத்தையும் விட மிக பெரியது. ஆனா கூட அவர் என்ன பண்ணல, எதற்குமே தயங்கவே கிடையாது. நான் ரெடியா இருக்கேன்னா, எல்லாத்துக்கும் நான் அந்த மாதிரி இருக்கேன்னா, இல்ல இந்த சேவை மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும், அந்த சேவை எனக்கு தெரியும், தேங்காவா எனக்கு துருவவே தெரியாது, அதை நான் துருவினதே கிடையாது, பாத்திரம் அலம்புனா இதாயிடும் அதாயிடும் அப்படின்லாம் வந்து ஈவன் நம்ம நிர்மல் சாந்தா தாதி அவங்க வந்து கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. சோ அவங்க வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள வந்து நின்னுகிட்டு இருக்காங்க, பாத்திரத்துக்குள்ள நின்னு பாத்திரத்தை அலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாபா எங்க குழந்தைய காணவே காணோம், அவங்க நாதான் உலகின் மகாராணின்னு பாட்டு பாடிட்டு அண்டாக்குள்ள நின்னு பாத்திரத்தை கழுவுறாங்க. ஆனா அதே பொண்ணு அவர் எப்படி வளர்த்தாரு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா வளர்த்தாரு. இன்னைக்கு பாபா அந்த நிலாவை புடிச்சு கொடுங்க பாபானா இந்தாமான்னு கொடுக்குற அளவுக்கு அன்பா, ஒரு இளவரசியை விட மிக அன்பா அவரை வந்து அவங்கள வந்து வளர்த்தாரு இல்லையா. ஆனா அதே இது யஜ்யம் அப்படின்னு வரும்போது பாருங்க, பாபா எப்படி இருந்தாரு, அதன் மீது கவனம் இருந்தது. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, பாபாவுடைய செருப்பு அருந்துடுச்சு. அப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செருப்பு தைக்கிறவங்க வந்து வரல. அப்போ நிர்மல் சாந்தா தாதி பாபாட்ட போய் சொல்றாங்க, பாபா செருப்பு தைக்கிறவங்க வரல. பாபா சொல்றாரு, ஆஃப்டர் ஆல் உனக்கு செருப்பு தைக்க தெரியலன்னா நீ எங்க உலகின் மகாராணி ஆக போகிற,
இவன் என்னது இது உலகின் மகாராணி ஆகிறக்கும் செருப்பு தைக்கிறக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா பாபா அப்படின்னா, உன்னால இத கூட மேனேஜ் பண்ண முடியலன்னா நீ எங்க போய் உன்னோட பிரஜைகளை மேனேஜ் பண்ண போற அப்படின்னா, பாபா அங்க கத்து கொடுக்கிறாரு. எனக்கு இது தெரியாது அப்படின்னு எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு வகுப்பு மட்டும்தான் எடுக்க தெரியும், இல்ல எனக்கு போக மட்டும்தான் செய்ய தெரியும், அப்படி இல்லை. எந்த சூழல்லையுமே என்ன பண்றாங்க, பாபா தன்னையும் மட்டும் இல்லாம அவரும் ஆல்ரவுண்டரா இருந்தாரு. தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்படி அவர் ஆக்குனார். தாதிகள் பாருங்க, அவங்க அவ்வளவு அழகா உட்கார்ந்து வகுப்பெடுப்பாங்க, கூட அங்க போய் உட்கார்ந்து அவங்க துணி தைச்சிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அவங்க போகு பரிமாறிட்டு இருப்பாங்க. சோ தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் பாபா அப்படி ஆக்கினார். அப்ப நான் என்னவாயிடணும், பாபாவோட வாரிசு குழந்தைனா, தந்தைக்கு சமமான குழந்தைனா நானும் அந்த மாதிரி ஆயிடணும். அப்ப பாபா இத சொன்னதை கேட்டு தாதி என்ன பண்ணாங்களாம், அடுத்த நாள் அவங்க அந்த செருப்பு தைக்கிறவங்க கிட்ட போய் கத்துக்கிட்டு வந்து அதே மாதிரி ஒரு அழகான செருப்பை தைச்சு பாபா வரதுக்குள்ள அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டாங்களாம். பாபாவும் போட்டுட்டு நடந்துட்டு கம்முன்னு விட்டாரா, யஜ்யத்துல இருக்க எல்லாருக்கும் நீ இதே மாதிரி செருப்பு தைச்சு கொடுத்துரு அப்படின்ட்டாங்களாம். எப்படி பாருங்க, ஓ நீ ரொம்ப அழகா பண்ணிருக்க அப்படி சொல்லல, இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அதே போல நீ யஜ்யவாசிகளுக்கெல்லாம் நீ ஒவ்வொரு செட்டு தைச்சு கொடுத்துற என்ன, என்னடா இது அப்படி. ஆனா அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 2 சிஸ்டர்ஸ் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு தைச்சும் கொடுத்தாங்க. அப்ப அதுதான் பாபா இல்லையா. அதே போல பாருங்க, அப்ப பாபா எப்படி வந்து அதுல ஒரு விசேஷத்தன்மை இருக்கு, பாபா கல்வி புகட்டுறாரு அப்படின்ட்டு. அப்ப பாபா கத்து கொடுத்துட்டே இருந்தாரு குழந்தைகளை. பாபா என்ன சொல்றாரு, இந்த எக்ஸிபிஷன் பண்ணுங்க. நம்மளே சாக்கார முரளியில பாருங்களேன், பாபா சொல்லுவார், நீங்க மேல இருந்து நோட்டீஸ் போடுங்க. என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோமா? அதே போல பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க பேனர் வைக்கணும். அந்த பேனர் எப்படி வைக்கணும், ரொம்ப பெருசா இருக்கணும், கண்ணில்லாதவர்களுக்கு கூட கண் தெரிகிற அளவுக்கு நீங்க வந்து பேனர் வைங்க. அந்த காலத்துல அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத போது கூட பாபா ஒரு சாக்கார முரளியில சொல்லுவாரு, மழை காற்றால் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்க வந்து பெரிய பெரிய விளம்பர பலகைகளை வைங்க. அன்னைக்கு பாபா சொன்னது இன்னைக்கு சாக்காரத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. அன்னைக்கே டின் ஷீட்ல எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் பிக்சர்ஸ்ல நிர்வயர் பாய் அவரோட அனுபவத்துல வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து பாபா சொல்வாரா, இந்த பிக்சரை இப்படி ரெடி பண்ணிட்டு வாங்க. அதாவது அதுக்கான அனுபவமே இல்லை என்றாலும் கூட பாபா அந்த குழந்தைங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்து தூண்டுதலை ஏற்படுத்தி அதற்கு தகுதியானவரா பாபா வந்து மாத்துறாரு. ஒரு முறை வந்து ஒரு முறை நிர்வயர்பாய் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்துல டெய்லி வந்து வாரத்துக்கு ஒரு முறை டெய்லி சார்ட் எழுதி வாரத்துக்கு ஒரு முறை பாபாவுக்கு வந்து அனுப்பணும். சோ அவர் வந்து அனுப்பிச்சிட்டாரு, அந்த மந்த்துக்கான சார்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டாரு. சரி, இப்பதான் நான் வந்து பாபா கேட்டாரு, அனுப்பிச்சு முடிச்சிட்டனே, இப்ப வந்து பாபா அப்புறம் கொஞ்ச நாள் பாபா அதை கேட்கவே இல்லை. அதனால இவர் ஒரு வாரம் சார்ட் எழுதவும் இல்லை, அனுப்பவும் இல்லையா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாபா வந்து லெட்டர் போட்டிருந்தாராம், குழந்தை சார்ட் எங்க அப்படின்னு வந்து கேட்டாராம். அப்ப இவர் உடனே வந்து அவர் வந்து மழுப்பெல்லாம் இல்லை, ஏன்னா பாபாவுக்கு உண்மையை சொல்ற குழந்தைங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, இப்ப நான் எழுதவே இல்லை, என்ன பண்றது, சரண்டர் ஆயிடலாம். பாபா நான் சார்ட் எழுதல பாபா, நீங்க கேட்க மாட்டீங்க, நான் விட்டுட்டேன் அப்படின்னு இவர் ரொம்ப ஹானஸ்டா ஆன்சர் பண்றாரு. அப்ப உடனே பாபா சொல்றாரு, பரவாயில்ல குழந்தை, நீ வந்து இப்ப இந்த வாரத்திற்கான சார்ட்டை எழுதி அனுப்பு அப்படின்னு சொன்னாராம். அப்பையில இருந்து எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவர் தன்னோட சார்ட் வைக்கிறத அவர் வந்து மிஸ் பண்ணவே இல்லை. அப்ப அன்னைக்கு பாபா அதை சொன்னனால உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை மீறக்கூடாது. பாபா கேட்கிறாரோ இல்லையோ, நான் அதை செய்துதான் ஆக வேண்டும். அப்ப பாபா அந்த சமையல்ல இருந்து, கண்காட்சியில இருந்து, விஐபிகளை சந்திக்கிறதுல இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் குழந்தைகளுக்கு வந்து கத்து கொடுத்துட்டே இருந்தார். எப்படி சேவை செய்வது, எப்படி சேவை நிலையங்களை அதிகரிப்பதுன்னு எல்லா விஷயத்தையும் பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்துட்டே இருந்தார். சோ ஃபைனலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி நிலையின் பயிற்சி. 1936 இருந்து 1968 வரைக்கும் எந்த முரளியிலும் பாபா இந்த வார்த்தையை சொல்லவே இல்லையா.
ஆஷா தீதி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வார்த்தை எந்த சாக்கார முரளிகளிலும் பயன்படுத்தப்படவே இல்லை. நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை. எப்ப பாபா அந்த வார்த்தையை சொன்னாரு? அந்த வார்த்தையை பாபா எப்ப பயன்படுத்தினாரு? சரீரம் விடுறதுக்கு முதல். வெரி குட், குட் குட், தேங்க்யூ. அப்பதான் பாபா சொல்றாரு. அப்போ நம்ம சாக்கார முரளிகள்ல பாபா சொல்றத நம்ம கேட்டிருக்கலாம். குழந்தை, நான் சாப்பிடுறேன், நான் சாப்பிடும்போது எனக்கு கூட பாபாவுடைய நினைவு மறந்து போய் விடுகிறது அப்படின்னு. அதை கேட்காம நாம, ஓ பாபாவே மறக்கிறாரா, பாபாவுக்கு கூட மாயை வருதா, பாபாவுக்கு கூட இந்த பிரச்சனைகள் இருக்கான்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா பாபா அந்த வார்த்தையை எதற்காக கூறினார் அப்படின்னா, குழந்தைங்க நம்பிக்கை இழந்துட கூடாது, இதை செய்ய முடியலையே அப்படிங்கிற குழப்பத்துல குழந்தைங்க வந்துடக்கூடாது, இது மிகவும் கடினமானது, இந்த முயற்சியை என்னால் செய்ய முடியாதுங்கிற நிலைக்கு குழந்தைங்க வந்துடக்கூடாது. எல்லாமே செஞ்சு காமிச்சாரு பாருங்களேன். அவர் 2 மணிக்கு எழுந்தாரு இல்லையா, அவர் சேவைகளை செய்தாரு, அவர் எல்லாருக்கும் முன்னாடி நின்னாரு. ஈவன் அவருக்கும் நிறைய மாயையின் பிரச்சனைகள் வந்தது. அப்ப பாபா என்ன ஆன்சர் பண்றாரு? குழந்தைகளுக்கு டெஸ்ட் பேப்பர் வரதுக்கு முன்னாடி பாபாவுக்கு வருது. ஏன் அப்படின்னா, பாபா அதை அனுபவம் செய்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுறது, அது ஈஸியா, அதற்கான வழி என்ன அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக தான் பாபா முன்னாடி எல்லா டெஸ்ட் பேப்பர்ஸும் ஃபர்ஸ்ட் வருது. ஏன், அவர் கடவுளோட ரதம் தானே, அவருக்கு ஏன் இப்படி, ஏன் இவருக்கு இப்படி வரணும் அப்படின்லாம் நினைச்சு அவர் முன்னாடி எதுவுமே வந்திருக்கலன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவர் முன்னாடி வந்திருந்தாதானே அவருக்கு தெரியும் அப்படின்னு இதே நாக்கு மாத்தி பேசியிருக்கோம் இல்லையா? அதனாலதான் அவருக்கும் அந்த இருமல் இருந்தது இல்லையா, இருந்துட்டே இருந்தது. பாபா என்ன சொன்னார்? கர்ம வினை. கடைசி நாள் என்னைக்கு அவர் சம்பூர்ண நிலையை அடைந்து விட்டாரோ அந்த நாள்ல அவருக்கு என்னல்ல, அன்னைக்கு ஒரு முறை கூட அந்த வாணியில பாபா இரும்பவே இல்லையா, இருமல் அவருக்கு வரவே இல்லையா. சோ அதுக்கு கூட பாபா என்ன பண்ணல, ஹெல்ப் பண்ண, நீதான் யோகா பண்ணணும், நீதான் உன்னோட கர்ம வினைய கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் என்ன பண்ணல, சோர்ந்து போகவே இல்லை. அப்ப அந்த லாஸ்ட் டே, அந்த லாஸ்ட் முரளியில பாபா கடைசி தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தை, அந்த பயிற்சிக்கான வார்த்தை என்ன அப்படின்னா, நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. ஆனா இத பாபா ரொம்ப முன்னால இருந்தே பயிற்சி பண்ணிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தையை அவர் உச்சரிப்பதற்கு முன்னால் அதன் ஸ்வரூபமாகவே அவர் ஆகிவிட்டார், ஆயிட்டார் இல்லையா. என்னைக்கு அவர் நிராகாரின்னு சொன்னாரோ அவர் அதற்காக என்ன பண்ணாரு, அந்த 40 வருடங்கள் அதுக்காக அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தார். என்னைக்கு அவர் நிர்விகாரி அப்படின்னு சொன்னாரோ அவர் சாக்ஷாத் அப்படி இருந்தார். என்னைக்கு அவர் அகங்காரின்னு அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததோ அதன் சம்பூர்ண ஸ்வரூபமாக ஆகிவிட்டார். அப்ப பாருங்க குழந்தைகள், நாம என்னுடைய மனம், என்னுடைய மனதின் எண்ணங்கள், என்னோட மனசுல நான் என்னவாயிடணும், நிராகார நிலையை நான் பயிற்சி செய்ய வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அகங்காரியாக இருக்கணும், அகங்காரம் இல்லாத வார்த்தைகள், பணிவான வார்த்தைகள். என்னுடைய செயல்கள், நான் செய்யக்கூடிய செயல்களில் நான் நிர்விகாரி நிலையை கடைபிடிக்க வேண்டும் இல்லையா. அப்ப மனம், அப்போ ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வர்றது எங்க அப்படின்னா, இந்த 3ஐயும் பயிற்சி செய்யறது கடினமான விஷயமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா அங்க மனசே நிராகாரி ஆயிடுச்சு. மனம், தேகம், தேகம் சார்ந்த விஷயங்கள், தேகத்தின் அபிமானங்கள், தேகத்தின் உலகத்தை சார்ந்த விஷயங்கள், உறவுகளை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து விலகி அந்த நிராகார நிலை, ஆத்ம நிலை அதுல நிலைச்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆத்ம உணர்வின் நிலையில நான் என்ன பார்க்கும் போதும் சரி, என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதும் சரி, குணங்கள் மட்டும்தான் தென்படும். ஏன்னா நிராகார ஆத்மானா என்னோட ஒரிஜினாலிட்டி என்ன, ஞானம், தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம், சக்தி. பிரம்மா பாபா தன்னையும் அவ்வாறு உணர்ந்தார் ஒவ்வொரு குழந்தையை பார்க்கும் பொழுதும்.
யஜ்யத்துல வாட்ச்மேன் டியூட்டி பார்த்துட்டு இருக்க குழந்தையையும் அதே பார்வையோட தான் பார்த்தார். பக்கத்துல இருக்கக்கூடிய மம்மாவையும் அதே பார்வையோடு தான் பார்த்தார். அந்த ஆத்மா இந்த குணங்களால் நிறைந்த ஆத்மா. அப்ப அந்த முழுமையான ஆத்ம உணர்வின் நிலை, நிரந்தரமான அந்த நிராகார நிலையில் நிலைத்திருக்கும் பார்வை தூய்மையாயிடுது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், ஏன்னா எண்ணம் எப்படியோ வார்த்தைகள் அப்படிதான். அப்ப அங்க எண்ணங்கள் செம்மைப்படும் பொழுது, எண்ணங்கள்ல அந்த தூய்மையான நிலை, குணங்கள் நிறைந்த நிலை, நிராகார நிலை வந்துடுது அப்படின்னா வார்த்தைகள்ல அந்த தூய்மை தன்மை வருது. வார்த்தைகள்ல அந்த ஒரு அகங்காரம் நிறைந்த வார்த்தைகளோ, சரியற்ற வார்த்தைகளோ, அறியாமைக்குரிய வார்த்தைகளோ, கேலி கிண்டலுக்கான வார்த்தைகளோ வருவதே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் பாபா, நான் தானே பாபாவின் ரதம், நான் தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசியிருப்பாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. படிப்பினைகளை கொடுக்கும் பொழுது கூட பாபா அவ்வளோ பணிவை தான் வெளிப்படுத்தினார். பாபாவை சந்திக்க யாரோ எங்க இருந்தோ வராங்க. சோ அவர் வரும்போதே இவர் என்ன, இவர் ரொம்ப பெரியவரா, இவர் யாருன்னு நம்ம பார்த்தலாம் அப்படின்லாம் அவர் நினைச்சிட்டு அந்த ஒரு ஈகோயிஸ்டிக் தாட்ஸோட பாபாவை சந்திக்கிறதுக்காக வரார். அப்ப யஜ்யத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம எல்லாருடைய வகுப்பறைகள்லயும் அனைவருக்கும் அமர்வதற்கான நாற்காலி அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப யஜ்யத்துல ஒரே ஒரு பெஞ்ச் தான். அந்த ஒரு பெஞ்ச், அந்த இட்ஸ் லைக் அது உட்டன் ஸ்டூல் மாதிரி, கத்தி மாதிரி, அதுல பாபா உட்காருவாராம். மத்தபடி எல்லாருமே கீழே தான் உட்காருவாங்க. அந்த காலத்து பழக்கமே அப்படிதான் இல்லையா? நம்ம வீடுகள்ல கூட எல்லாருமே என்ன பண்ணுவோம், தரையில தான் அமர்ந்திருப்பாங்க. இப்ப தரையில் அமர்வதற்கான ஒரு பழக்கமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. அப்போ ஒருத்தர் பாபாவை சந்திக்கிறதுக்காக வராரு. இந்த தாட்டோட அவர் வரார். அப்ப வந்ததுமே அவர்கிட்ட பாபா சொல்றாரு, வாங்க உட்காருங்கன்னு. பாபா என்ன பண்றாரு, தன்னோட கதியை ஆஃபர் பண்றாரு. பாபா கீழே உட்கார போறாரு, அவர் என்ன பண்றாரு, நீங்க இதுல உட்காருங்க. அப்ப வந்தவர் அப்படியே மெல்ட் ஆயிட்டாரு பாருங்களேன். நீ எப்படி இப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படியெல்லாம் பாபா வார்த்தைகளால ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, இந்த இருக்கையில் நீங்க அமருங்க அப்படின்னு தன்னோட இருக்கைய ஆஃபர் பண்றாரு. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் முழுமையாக அகங்காரத்தை வென்று விட்டார். அவ்வளோ பணிவு நிறைந்தவராக ஆகிவிட்டார். அப்ப அவருக்கு முன்னாடி வந்தவர் எதுக்காக வந்தாரோ அதை சுத்தமா அவர் விட்டுட்டாரு. அப்படி மெல்ட் ஆகி அப்படி கரைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாபாவின் செயல்கள் தவறற்றவையாக, விகாரத்தின் அந்த ஒரு துர்நாற்றம் இல்லாததாக இருந்தது. நிர்விகாரியாக அவருடைய செயல்கள் இருந்தது. சோ இந்த பிராமண வாழ்க்கையில நம்ம எல்லாரோட அல்டிமேட் எய்ம் என்ன? நான் பாப்சமான் ஆகணும், நான் கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும், நான் சம்பூர்ண தேவ ஆத்மாவாக ஆக வேண்டும். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாக நான் கடைபிடிக்க வேண்டிய மந்திரம் என்ன? இந்த 3 மந்திரங்கள் இல்லையா? அவர் உச்சரிக்கும் போது அந்த ஸ்வரூபமா ஆயிட்டார். அப்ப நானும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆத்ம உணர்விற்கான பயிற்சி. என்னுடைய மனதில், என்னுடைய எண்ணங்கள்ல, தென் என்னுடைய வார்த்தைகள்ல, என்னுடைய செயல்கள்ல இந்த விஷயங்கள் மீது கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. ஓம் சாந்தி. சோ நம்ம ஒரு 2 minutes மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நீங்க ஷேர் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம். ரிலாக்ஸ்டா நீங்க உட்காந்துக்கோங்க. சம்பூர்ண பிரம்மா பாபா, ஃபரிஷ்தாக்களின் ராஜா, வதனத்தில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். மனக்கண்கள்ல பாருங்க, என்னுடைய அப்பா எனக்காக வதனத்துல காத்துக்கிட்டு இருக்கார். இந்த ஸ்தூல உடல் சார்ந்த அனைத்திலிருந்தும் விலகி ஒளியாகிய நான் என்னுடைய முழுமையான ஃபரிஷ்தா சொரூபத்தில், வதனத்தில் பாப் தாதாவிற்கு முன்னால் உள்ளே என்னுடைய மனக்கண்கள்
1000 பௌர்ணமி நிலவை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஃபரிஷ்தாக்களின் ராஜாவாகிய பிரம்மா பாபாவை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த தியாகத்தின் மூர்த்தி, அன்பே வடிவான என்னுடைய அப்பா தன் 2 கரங்களையும் விரித்து என்னை அழைக்கின்றார். பாபாவுக்கு முன்னாடி அவருக்கு பக்கத்துல நான் நிக்கிறேன். பாபா என் நெற்றியில் வைர திலகத்தை வைத்து விடுகிறார். அழியாத பிரகாசமான தூய்மையால் ஜொலிக்கக்கூடிய சைத்தன்ய வைர திலகத்தை இட்டு விடுகிறார். பாபா அனைத்து சிறப்புகளின் மலர் மாலையை அணிவித்து விடுகிறார். மனக்கண்கள்ல பாக்குறேன். அந்த ஒவ்வொரு மலர்கள்லையும் பாபாவின் ஒவ்வொரு சிறப்புகள் எழுதப்பட்டிருக்கு. அவ்வளோ அழகாக அந்த மாலை கோர்க்கப்பட்டிருக்கு. அந்த தெய்வீக அழகிய சிறப்புகளின் மாலை என் கழுத்தில் விழுகின்றது. அந்த மாலையை அணிவித்து விட்டு பாபா சொல்றாரு, குழந்தாய், ததாஸ்து, அதுவாகவே ஆகிவிடு. தந்தையின் சிறப்பியல்புகளை என்னுடையதாக ஆக்கிக் கொண்டேன். பாபா என் வலது கரத்தை பிடித்து யக்ய பாதுகாவலன் எனும் பொறுப்பை எனக்கு அளிக்கின்றார். இந்த முழு உலகையும் எனக்கு சுற்றி காண்பிக்கின்றார். நானும் தந்தையும் இணைந்து இந்த உலகிற்கு அமைதி சக்தியின் சகாஷ் அளித்துக் கொண்டிருக்கிறோம். பாபாவோடு இணைந்து இந்த முழு பிரபஞ்சத்துக்கும், ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் பேரமைதியின் ஒளி கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கலாம். இந்த உலகம் அமைதியால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நான் அமைதியின் ஃபரிஷ்தா. தந்தையிடமிருந்து உலக மாற்றத்திற்கான பொறுப்பை அடைந்த ஒளி ஃபரிஷ்தா. ஓம் சாந்தி. அதே உணர்வில் நாம் நிலைத்திருக்கலாம். தேங்க்யூ. ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது ஏதாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இவ்வளவு கருத்துகள் நம்ம கேட்டோம். ஸோ இதுல நீங்க எந்த கருத்தை எடுத்துக்க போறீங்க, நீங்க என்ன அனுபவம் செய்தீர்கள் அப்படிங்கறத ஒரு வார்த்தையில நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி. உங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது? இல்ல உங்களை தொட்ட ஒரு கருத்து எது? யாரோ ஒருத்தவங்க பண்ணிருக்கீங்க. ஓம் சாந்தி. பாபாவுக்கு
கடுமையான அந்த கஷ்டம் வரைக்குள்ள அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கான அந்த கஷ்ட நிலையில இருக்க மம்மா வந்து குழந்தைகளுக்கு ஜிலேபி செய்து கொடுங்கன்னு சொன்னது. அவர் அந்த சிவபாபாவில மீதுல இருந்த நம்பிக்கையில தான் அவர் அதை இதையும் பொருட்படுத்தாம சொன்னது. அது எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ பாபா உங்களுக்கு ஜிலேபி ஊட்டி விட்டுறாரு. தேங்க்யூ. நெக்ஸ்ட். வேற யார் பகிர்ந்துக்கிறீங்க? அவர் 2 months baby அவர். ஓ குட் குட். தேங்க்யூ. ஓகே. வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? சொல்லுங்க. சகுந்தலா. பாபா கருணை காட்ட மாட்டேன்னு சொன்ன போது அப்ப நாங்க யோகா செய்து அந்த கருணையை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு வைராக்கியம் வந்து நேற்றில். குட் குட். சூப்பர். நீங்க யோகா பண்ணி யோகா பலத்தை நிரப்பிக்கிட்டீங்கன்னா பாபா அதை செஞ்சிருவாரு. தேங்க்யூ. குட். வேற சொல்லுங்க ராஜேஸ்வரி. சிஸ்டர் அவற்றை அந்த எளிமைத்தன்மை வந்து அவர் வந்து அந்த குளிரைக்குள்ளையும் தன்னிட்ட போத்தி இந்த இதை வந்து தனக்கு குளிரவே எடுத்து அவைகளுக்கு போத்தி இருக்கிறார். மற்றது இடம் விட்டு கொடுத்திருக்கிறார் அந்த பிரதருக்கு வந்து தான் இருந்த இடத்த விட்டு. அப்படி ஒரு தன்மை வந்து எல்லாருக்கும் பாரதண்டா. அது கொஞ்சம் பாபா அந்த அளவுக்கு செய்து காட்டி இருக்கிறார். அதானே பாபாவே நாங்க பின்பற்றோம் பண்றது அந்த அடியத்தானே சொல்றாரு. இல்லையா பாபா அந்த டைம் அவர் வந்து எப்படிப்பட்டவர், அவர் இப்படி வந்திருக்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை இல்லையா? அந்த அன்பை அவர் பார்த்தாரு. சோ அதுக்கு திருப்புதலா பாபா அப்படியே தன்னையே அர்ப்பணம் செய்த மாதிரி அந்த ஆத்மாவை வந்து அரவணைச்சுக்கிட்டாரு. குட். தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஓம் சாந்தி. அப்ப அவர் சொன்ன அந்த பெற்று வைக்க இல்லைன்றதுக்காக அந்த மகளின் கதை சொன்னீங்க. அந்த சிறுமி தைக்கிற இது அப்ப எப்படி வளர்த்த பிள்ளைங்களுக்கு கண்டா எப்படி இருக்கும், அப்படி ஆள் மனதுல இருந்து வந்திருக்கும். அதை கூடிய ஒரு சிம்பிளா நீ வந்து அதை தைச்சு எல்லாரும் கூட சென்றது அதுலயே தெரியுது. அவர் வந்து எல்லாரையும் சமனா அந்த பெற்றரை வந்து கொண்டிருக்கிறார். இது பாபா வெற்றி அடைந்து விட்டார் இல்லையா? ஓகே. தேங்க்யூ. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இப்போ பாபாவுடைய கதைகள், அந்த அனுபவங்கள், வாழ்க்கை சரித்திரங்களை நிறைய நம்ம கேட்கிறோம். நாளைக்கு என்னை பத்தி யாராவது சொல்லும் போது இத்தனை குணங்கள் சொல்ற அளவுக்கு எனக்குள்ள என்னெல்லாம் குணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நானும் என்னுடைய தந்தையின் வாரிசு குழந்தை, நானும் அந்த அளவுக்கு அனைத்து சிறப்புகளும் நிறைந்த குழந்தையாக மாறிவிட வேண்டும். தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. குட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓம் சாந்தி.